நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செஷன் ஆரம்பிக்க போகுது. இப்போ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பனை நொங்கு சாப்பிட்ருக்கீங்க, பதநீர் சாப்பிட்ருக்கீங்க. இதோட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பதநீர் பனை நொங்கு அப்படிங்கிறத விட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஒரு சேவை திட்டங்களாக இருக்கட்டும், ஒரு மற்ற விஷயங்களையும் சரி, எல்லாருமே என்ன செய்வாங்கன்னாக்கா பனை விதை நடுறேன், பனை மரம் நடுறேன் அப்படிங்கிறத வந்து ஒரு பேசிக்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது எதுக்காக அந்த பனை விதை பனை மரம் நடுறோம் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வந்து யாருக்கும் வந்து தெள்ள தெளிவாக புரியறது இல்லை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அந்த பனை நொங்கு சாப்பிட்ருக்கோம், பதநீர் சாப்பிட்ருக்கோம். அந்த பனை நொங்குனால நமக்கு உடலுக்கு என்ன நன்மைகள், பதநீர்னால நமக்கு என்ன உடலுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத பற்றி கிட்டத்தட்ட எங்களுடைய அந்த காலச்சக்கர நிகழ்வில் வந்து தொடர்ந்து அற்புதமாக விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க. அந்த காலச்சக்கர நண்பர்களுக்கு வந்து அதோட விஷயங்கள் எல்லாமே புரிய வரும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக அது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதநீர் பனை நொங்க வச்சு கிட்டத்தட்ட ஏமா கிட்டத்தட்ட 120 ஒரு பனை நொங்கு தான் 120 உணவு முறைகள் இதுவரைக்கும் செஞ்சிருக்காங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1000 இலக்கிய நோக்கி அவங்களோட பயணங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி ஒரு இங்க பக்கத்துல விருதுநகர்ல அவங்களோட பிறப்பிடம் இருந்தாலும் இன்னைக்கு அவங்களுடைய தொழில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனில சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு பிஸி ஷெட்யூல்லையும் இன்னைக்கு வந்து நமக்கு வகுப்பெடுக்க வந்துட்டு லேப்டாப்ல உட்காந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இப்போ வந்துட்டு இருக்காங்க. அவ்வளவு பிஸி ஷெட்யூல்லையும் இந்த இயற்கையை எப்படி நேசிக்கிறாங்கிறத அனைவரும் உணர வேண்டும். அந்த அளவுக்கு அந்த பனை நொங்கு பதநீர் வந்து எந்த அளவுக்கு நமக்கு உடம்புக்கு நல்ல விஷயத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பத்தி அந்த பனை நொங்குல வந்து ஒரு 2 டிப்ஸ் வந்து உங்களுக்கு நேரடியாக செய்து காமிச்சு அதற்குண்டான விளக்கங்களை வந்து இப்போ உங்களுக்கு கொடுக்கறது காத்துட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வில் நமக்கு பல்வேறு வேலைகளையும் விட்டுவிட்டு நமக்காக இந்த காலை சக்கரம் நேரடி நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலேருந்து நைட்டு புறப்பட்டு வந்து காலையில் அவங்க அலுவல் வேலையும் பார்த்துட்டு இங்கே வந்து அவங்க அலுவல் வேலையை பார்த்துட்டு நமக்காக உரையாற்ற காத்து கொண்டிருக்கும் அகிலா குணாலன் மேடம் அவர்களை இந்த நேரத்திலே அனைவரின் சார்பாக வருக என்று வரவேற்று விளக்கங்களை அளிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி சார். அனைவருக்கும் காலை வணக்கம். நல்ல ஒரு இயற்கை சூழல்ல இந்த இடத்துக்கு வந்து நான் வந்து 2007-8 வந்திருக்கேன். அன்னைக்கு வந்ததுக்கும் இன்னைக்கு வந்ததுக்கும் நிறைய வித்தியாசம். ரொம்ப மகிழ்வாக இருக்குது. நிறைய மரங்களை இங்கே பார்த்து இந்த ஒரு இயற்கை சூழலில் நம்ம உட்காந்து இந்த வகுப்பில் எடுக்கிறது. என்னை பற்றி நான் சின்ன குறிப்பு நிறைய கொடுத்துட்டாரு. இப்போ எனக்கு வந்து நான் இப்போ என் பேர் அகிலா குணாலன், கணவர் பேர் குணாலன். எனக்கு 2 மகள்கள், 2 பெண் பிள்ளைகள். 2 பேருமே வந்து பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் 2 பேருமே வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு அப்பா அம்மா வந்து டீச்சர்ஸுங்கிறதுனால ஒரு நகர வாழ்விலேயே வாழ்ந்துட்டோம். எனக்கு பெருசாக வந்து இயற்கை சூழலாகவோ இல்லை வந்து இயற்கை சார்ந்த வாழ்வியலோ அதெல்லாம் பெருசாக தெரிஞ்சது கிடையாது. ஒரு குழந்தைக்கு அம்மா ஆனதுக்கப்புறம் தான் வந்து நிறைய படிப்பினைகள், நிறைய தேடல், அந்த மாதிரி நிறையா பார்த்தோம். முக்கியமாக நான் பார்த்த வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ஐடியில் ஒர்க் பண்ணுறோம், கை நிறையா சம்பாதிக்கிறோம். நல்லா ஒரு விடுமுறைகளில் நம்ம எங்கே வேணாலும் ஒரு ரெசார்ட் போகலாம், எங்கேயும் போகலாம், நல்லா ஒரு இரவு நல்லா கழிச்சிட்டு வரலாம். பட் அடிப்படையில் என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த தலைமுறையை நம்ம சரியாக வளர்க்குறோமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்த தலைமுறையை நம்ம சரியாக வளர்க்குறது இல்லை. நம்ம வந்து வசதியாக வளர்த்துடுறோம், ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து அடிப்படைகளை கற்றுக் கொடுக்குறோமா அப்படிங்கிற கேள்வி வரும்போது நிச்சயமாக இல்லை. இது எனக்கு புரிய வந்தது வந்து என் குழந்தை ப்ரீகேஜி படிக்கும்போது ஒரு எக்ஸ்கர்ஷன் போனாங்க. எக்ஸ்கர்ஷன் போயிட்டு வரும்போது அம்மா எனக்கு காய்கறி எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்றது தெரியும் அப்படின்னா. அப்போ ரொம்ப சின்ன விஷயம், ஒரு காயிலேருந்து ஒரு பழம் கிடைக்கும், காய் கிடைக்கும், செடிகள்லேருந்து காய் கிடைக்கும், பழம் கிடைக்கும்ன்ற ஒரு அடிப்படை விஷயமே குழந்தைக்கு போய் சேரலைன்னா ஒரு 3.5 வயசு குழந்தது அதுவே சேரலை அப்படின்னா நம்ம என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? நம்ம என்னென்னலாம் நம்ம கற்றுக்கிட்டு வந்தோம், நம்ம குழந்தைக்கு அதெல்லாம் இல்லை. நம்ம இதில் தான்
நாங்கள் ஒரு சின்ன மாடி தோட்டம் போட்டோம், குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக போட்டோம். அது படிப்படியாக வந்து மரபு விதைகளை தேடி ஓடணும், மரங்களை தேடி ஓடணும், இயற்கையை தேடி ஓடணும். அப்படி தேடினதான் இந்த பனை மரமும். அப்படி ஒரு நிகழ்வில் வந்து பனை மரம், பனை விதைகள் எல்லாமே நட்டோம். பனை விதைச்சோம், பனை நல்லதுன்னு தெரியும், மண்ணுக்கு நல்லதுன்னு தெரியும், நீரை நம்ம ஏற்றி கொடுக்குதுன்னு தெரியும், இயற்கைக்கு நல்ல விஷயங்கள் பண்ணுது, நமக்கு இயற்கை பேரிடர்லேருந்து பெரிய அரணாக இருக்கிறது பனை மரம். இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஆனால் இந்த பனை மரங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கும்போது அதை சார்ந்து அதை பனையை ஒட்டி வாழ்வியலில் இருக்கிற பனையேறிகள் நல்லா இருக்கணும். அந்த பனையேறிகள் நல்லா இருந்தால் தான் பனை மரமும் பனை சார்ந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. அப்போது சின்ன வயசில் அப்போது கொஞ்சம் நினச்சி பார்த்தோன்னா, நாங்கள் ஊருக்கு வரும்போது கோடை விடுமுறைகள்லாம் நுங்கு சாப்பிட்ருக்கோம், பதனி சாப்பிட்ருக்கோம், பனங்கள் சாப்பிட்ருக்கோம், பனம்பழம் சாப்பிட்ருக்கோம். இப்போ இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறோமா அப்படின்னு பார்க்கும்போது, ஆமாம் இல்லை, குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறது இல்லை அப்படிங்கிறது தெரியும் போது தான் வந்து அதை கொண்டு போய் என் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க நகரிலே வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு கிவி பிடிச்சிருந்துச்சி, ஸ்ட்ராபெரி பிடிச்சிருந்துச்சி, ஆப்பிள் பிடிச்சிருந்துச்சி, பனம்பழம் பிடிக்கல. நான் நுங்கு கொடுத்தா அம்மா துவர்க்குது அப்படிங்கிறா. இப்போ துவர்ப்புங்கிறது ரொம்ப அடிப்படையான சுவை. எனக்கு கிடைக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்களில் துவர்ப்பு இருக்கும். நீங்கள் இளநீர் குடித்தாலும் இளநீர் லேசாக ஒரு துவர்ப்பு இருக்கும். இப்போ இந்த துவர்ப்புங்கிற இந்த ஒரு அடிப்படையான சுவை வந்து நம்ம குழந்தைங்க யாருக்குமே கொடுக்கறது கிடையாது. ஒன்று, நல்லா இனிப்பாக இருக்கிற பழங்களை தேடி போகிறாங்க. நம்ம நாட்டு பழங்களை விட எக்ஸ்போர்ட் ஆகி வர பழங்களில் வந்து நிறையா பிடிச்சிருக்காங்க அவங்களுக்கு. அப்போது இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு மாற்றி கொடுத்து பார்ப்போம். அப்போ அவங்க வந்து கேக்காக கொடுத்தா பிஸ்கெட்டாக கொடுத்தா சாப்பிட்றாங்க, சும்மா பழமாக கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்போ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு வகையில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மாற்றணும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த உணவுகளை மாற்றுவோம். பனை சார்ந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பனங்கிழங்கு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, கசக்குது, நாராக இருக்குது, எனக்கு பல்லில் சிக்குது, இதெல்லாம் கம்ப்ளைண்ட் வரும் குழந்தைங்ககிட்டேருந்து. அப்போ அவங்களுக்கு வந்து வாயில் வச்ச உடனே உள்ளே போகணும், அப்படி ஏதாவது ஒன்று கொடுக்கணும். இல்லை வாயில் அவங்களுக்கு வெந்து சாப்பிடணும், நல்லா சுவையாக கொடுக்கணும். இப்படி ஏதாவது 2-3 விஷயம் பண்ணால் தான் குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு நம்மள. நான் அதை கேக்காக கொடுக்கணும் அப்படின்னா, கேக்கில் மைதா இருக்கும், வெள்ளைச்சக்கரை இருக்கும், நிறைய கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். இதெல்லாம் போட்டு நான் கொடுக்கும்போது அப்படி ஒரு நல்ல விஷயத்த நம்ம கொடுக்கணும்னு அவசியம், அப்படி ஒரு விஷயத்த நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ அதை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணும். அப்படிங்கிற மேலே தான் ஒவ்வொரு விஷயமா நாங்கள் முயற்சி பண்ணி இந்த மாதிரி ஒரு 120 வகை உணவுகள், அதில் பிரெட் இருக்கும், பிஸ்கெட் இருக்கும், கேக் இருக்கும், ஜூஸ் இருக்கும், ஐஸ்கிரீம் இருக்கும். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு பிடிச்சது. நமக்கு வருவோம், நமக்கு மரபு சார்ந்த விஷயங்கள். அதில் வந்து நம்ம ஒரு புளிக்குழம்பு வைக்கலாம், ஊறுகாய் வைக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஒரு முறுக்காய் செய்யலாம், அதிரசமாக செய்யலாம், லட்டு பிடிக்கலாம். நம்ம அன்றாடம் நம்ம மரபு உணவுகள் என்னென்ன செய்கிறோமோ அது எல்லாமே பனை சார்ந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து செய்யலாம். இது ஏன் செய்யணும், ஏன் இவ்வளோ சிரத்தி எடுத்து செஞ்சு நம்ம சாப்பிட்றோம், ஏன் பனையை சார்ந்து போகணும் அப்படின்னு மேலே பனை உணவு தான் வந்து நமக்கு வந்து தமிழர்களோட பிரதான உணவாக இருந்திருக்கு சங்க காலத்துலேருந்து. அப்போ வந்து அதில் பிரதான உணவு வந்து பனங்கள். எந்த ஒரு ஊர் திருவிழாவாக இருந்தாலும் பனங்கள். பெரும்பாலும் பனங்களில் வந்து வேறு விதமாக பேசுகிற வழக்கங்கள் உண்டு. ஆனால் அதை தாண்டி அது ஒரு சிறந்த உணவு, சிறந்த மருந்து. நம்ம உடலில் வந்து சுத்திகரிக்கக்கூடிய தன்மை வந்து பனங்களுக்கு ரொம்ப அதிகம். அப்போது யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பனங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். இது பெரும்பாலும் கொண்டாட்ட காலங்களில் வந்து ஊர் திருவிழாக்களில் வந்து சங்க காலத்துல இருந்தே வந்து பனங்கள் வந்து சாப்பிட்டது கதை உண்டு. அது ரத்த சுத்திகரிப்பை தாண்டி உடலை குளிர்ச்சி பண்ணும். நம்ம உடலில் இருக்கிற கழிவுகளை வந்து நீக்கக்கூடிய வல்லமை உண்டு. நம்ம உடலை வந்து ஆற்றுப்படுத்தக்கூடாது, அதாவது ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு ஒரு அதாவது மருந்துனாலும் அதை வந்து ஒரு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதே தான், அது உணவுக்குனாலும் சரி, எதுக்குனாலும் சரி, கல்லுக்கும் அதே தான். ஒரு அளவோடு நம்ம வந்து உடலுக்கு நம்ம எடுத்துக்கும் போது அது உடலில் வந்து உண்மையிலேயே நிறைய அற்புதங்கள்லாம் கொடுக்குது. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து சோரியாசிஸ் இருந்தது. ஒரு மண்டலத்துக்கு வந்து பனங்கள் கொடுத்து, 2 வேளைக்கு பனங்கள் கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து கல்லில் குளியல், அந்த சருமத்துக்கு குளியல் கொடுக்கும்போது இன்றைக்கி அந்த குழந்தை வந்து நல்லா தெளிவாக இருக்குது, ஸ்கின் வந்து தெளிவாக இருக்குது. என்னோட சொந்த அனுபவம் வந்து என்னோட மகள் வந்து பெரும்பாலும் வந்து மூத்த மகள் வந்து ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, சிலம்பம் விளையாடும்போது கை காய்ச்சிருந்துச்சு. அது சிலம்பம் குச்சி பிடிச்சி பழகிறதுனால நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தோன்னா கை முழுக்கவே அந்த காய்ப்பு இருந்தது. அப்போ போய் கேட்கும்போது அது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனுங்க, இது வந்து நீங்கள் வந்து ஸ்கின் டாக்டர்கிட்ட காமிங்க அப்படின்னு. 1 வாரம் பனங்கள்ங்க, சரியாக போச்சு, ஒன்றுமே இல்லை. அது அத்தனை அளவுக்கு அற்புதங்கள் பண்ணுது உங்கள் அதுதான் சொல்லுது, உடலை குளிர்ச்சி பண்ணும், கழிவுகளை நீக்கும். அது ஒரு உங்கள் உடலை வந்து ஒரு ரெஸ்ட் ஃபேஸ்க்கு கொண்டு போயிடும். அதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே வந்து இது பண்ண தேவையில்லை, அவ்வளோ நல்லது. இது அடிப்படையான விஷயம். இதை தாண்டி வேறு எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா,
இப்போ நான் ப்ரெட்டு கொடுக்குறாங்க, ப்ரெட்டு கேக் இதெல்லாம் பண்ணுறோம். இதிலெல்லாம் பெரும்பாலும் ரைசிங் ஏஜென்ட், அதாவது உப்பசமாக வர்றதுக்கு ப்ரெட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. பெரும்பாலும் அதாவது மரபு ரீதியாக ப்ரெட்டுங்கிறது யாருக்கு உணவுனா ஐரோப்பியர்கள் உணவு. அவங்களுக்கு அது குளிர் பிரதேசம். அவங்க வந்து அந்த குளிரை வந்து அவங்க உடம்புல வந்து தாக்கக்கூடிய அளவுக்கு அதில் வந்து சீஸ் சேர்ப்பாங்க, பால் சேர்ப்பாங்க. இது எல்லாமே சேர்த்து தான் அவங்க ப்ரெட்டாக செஞ்சு சாப்பிட்ட பழக்கம் உண்டு. அது ஏனோ இங்கே வந்து அதுவும் ரெகுலராக ஒரு உணவாயிடுச்சு. உடனே நான் போய் குழந்தைய நீ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னும் பையில கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றணும். அப்போ அதை வந்து ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னும் போது இந்த ப்ரெட்டில் வந்து ஈஸ்ட் சேர்ப்பாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் ஈஸ்ட் வந்து அந்த ப்ரெட்டை வந்து உப்பை வச்சு சாஃப்டாக கொடுக்கும். அப்போ அந்த உப்பை வைக்கிற அந்த ஈஸ்ட்டுக்கு பதிலாக இந்த பனங்கழை பயன்படுத்தி நீங்கள் ப்ரெட்டு பண்ணிங்கன்னா சார்டோ ப்ரெட் அப்படின்னு கிடைக்கும். ஐரோப்பியர்களோட பிரதான உணவு இந்த சார்டோ ப்ரெட்டுங்கிறது. மாவை புளிக்க வச்சு சாப்பிடுவாங்க, ப்ரெட் ஆக்கி சாப்பிடுவாங்க. இந்த சவர்டோ ப்ரெட் வந்து நம்ம இந்த பனங்கள்லேருந்து கோதுமை மாவோ இல்லை நமக்கு கிடைக்கக்கூடிய கிழங்கு மாவுகள், அதுக்கப்புறமா வந்து அரிசி மாவுகள், மரபு ரக இது கீரை இருக்கும், அரைக்கீரை சிறுகீரைலாம் இருக்கும். இந்த விதைகளை மாவாக்கி இதை கூட வந்து நம்ம உணவாக பயன்படுத்திக்கலாம். அப்போ இதெல்லாம் வச்சு ஒரு நல்ல ஹெல்த்தி ப்ரெட் ஒன்று பண்ணலாம். இது குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இது போக வந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இயற்கை வாழ்வியல் சார்ந்து பெரும்பாலும் வந்து இந்த முகாம்களில் வந்து நமக்கு வந்து சமைக்காத உணவு சாப்பிட்டு நமக்கு பழக்கம். அப்போ அடுப்பில்லா சமையலாக இன்றைக்கி வந்து பனை சார்ந்த உணவுகளாக நம்ம பண்ணுவோம். முதல் உணவாக வந்து இந்த சீசனில் வந்து நம்ம கிடைக்கக்கூடியது நுங்கும் பதநீரும். அப்போ இந்த நுங்கு பதநீர் வச்சு ஒரு நல்ல சர்பத் ஒன்று ரெடி பண்ணேன். இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். 1 லிட்டர் பதநீர் கிடச்சேன்னா ஒரு 5-6 பேர் சாப்பிடுவோம். மிஞ்சி போனால் ஒரு 100 மில்லி கொடுப்பேன். நல்ல இலை நொங்கு, நல்லா வழுக்கையாக இருக்கும், லேசாக நம்ம கசக்குனாவே கசங்கிருக்கும். அந்த மாதிரி இலை நொங்கு. தயவுசெய்து தோலை யாரும் உணிக்காதீங்க, தோலோடு சாப்பிடுங்க. அந்த தோலோட துவர்ப்பு வந்து நம்ம உடலுக்கு போய் சேரணும். இந்த பனையிலேருந்து துவர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடலில் சேரும்போது அந்த ரத்தத்தை வந்து சுத்திகரிப்பாங்க. துவர்ப்பு சுவைக்கு முக்கிய இதுவே வந்து பிளட் கிளென்சிங் தான். அப்போது உடலில் வந்து ரத்தம் நல்லா சுத்தமாக இருந்தது அப்படின்னா எல்லாமே சரியாக போகும். அப்போ துவர்ப்பு சுவையை நம்ம வந்து அப்பப்போ சிறிய அளவில் நம்ம உடம்புல சேர்த்துக்கணும். அப்படி தான் நம்ம வாழைப்பூ சேர்த்துக்கிறோம், தண்டு சேர்த்துக்கிறோம், எல்லாமே சேர்த்துக்கிறோம். அதன் வழியில் அதுவும் போக உடல் குளிர்ச்சி. இந்த வெப்ப காலத்தில் வந்து இதை நம்ம சேர்க்கும்போது ஹீட் ஸ்ட்ரோக் வராது. நான் வெயிலில் ரொம்ப நேரம் சுற்றிட்டேன் அப்படிங்கும் போல எதுவுமே தெரியாது. இப்போ இந்த மாதிரி உணவுகள் வந்து நம்ம உடம்புல எடுத்துக்கணும். முக்கியமாக வந்து நீர்க்கடுப்பு பிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து சிரங்குகள் மாதிரி வெயில் காலத்தில் வர்றது. இப்போ இது எல்லாமே வந்து இந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுத்துக்கும் போது தவிர்க்கக்கூடும். இப்போ இதில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து பதநீர் எடுத்துக்கிறோம், நுங்கு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த நுங்கு வந்து எல்லா நுங்கு எடுத்துக்கிறோம். இந்த தோலோட நல்லா நசுக்கி சின்ன சின்னதாக நசுக்கி இந்த பதநீரில் கலந்து இது கூட வந்து எலுமிச்சை சாறு நீங்கள் விட்டீங்க அப்படின்னா நீங்கள் நன்னாரி சர்பத்தெல்லாம் தேவையில்லைங்க. முக்கியமாக நன்னாரி சர்பத் பெரும்பாலும் கடைகளில் கிடைக்கிறதுல வெறும் சீனி தண்ணியாக இருக்கும். அதை நம்ம வந்து நல்லதுன்னு நினைக்கிறோம், ஆனால் அது முழுக்க முழுக்க சீனி தண்ணி. அதுக்கு பதிலாக இப்படி இயற்கை இனிப்போ, இப்போ வந்து பதநீரில் வந்து நான் பெருசாக இனிப்பு சேர்க்கறது கிடையாது. அதில் ஏற்கனவே இயற்கையாகவே ஒரு இனிப்பு இருக்கும். அந்த இனிப்பு நமக்கு போதுமானது. அப்போ இந்த இனிப்பை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இயற்கை பானம் இப்போ இருக்கிற இந்த நேர சூழலுக்கு நம்ம குடித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனால இப்போ அது ஒன்று பார்க்கலாம். எனக்கு உதவிக்கு ஒரு 2-3 பேர் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், நம்ம செஞ்சிடலாம். உங்களோட விருப்பம், யார் வேணாலும் வரணும். நீங்கள் கை கழுவிக்கோங்க. நடுவில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். இல்லை வேறு ஏதாவது உணவு குறிப்புகள்னாலும் கொடுக்கலாம். இல்லை எனக்கு இந்த உணவு வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நான் சொல்கிறேன். கருதி இன்னொரு உணவு இப்போவே பண்ணிடுவோம். பனம்பழம் சாப்பிட்றது இல்லை. காரணம் வந்து அதில் வந்து ஒரு துவர்ப்பு இருக்கும். அதனால பெரும்பாலும் துவர்ப்பு இருக்கும். இப்போ நாங்கள் சின்ன பிள்ளையில வந்து எப்படி சாப்பிட்ருக்கோம், அதை வந்து
சுட்டு சாப்பிடுவோம். பனம்பழத்தை வந்து இப்போ பனையிலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே வந்து பித்தத்தை வந்து நமக்கு கூட்டி கொடுத்துரும். நம்ம சாப்பிடும்போது பித்தத்தை வந்து தூக்கி கொடுக்கும். அப்போது இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது பெரும்பாலும் அதில் வந்து சுக்கோ இஞ்சியோ ஏதோ ஒன்று கலந்து வச்சு நம்ம சாப்பிட்றது நல்லது. இப்போ பனம்பழம் வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுக்கு பதிலாக சில்லு கருப்பட்டி கிடைக்கும் இல்லையா, சுக்கு கருப்பட்டி. இப்போ எப்படி எடுப்போம்னா பனம்பழத்தை வந்து ஒரு செங்காய பதத்துக்கு எடுப்போம். செங்காய பதத்துக்கு எடுக்கும்போது நறுமணம் நல்லாயிருக்கும், ஆனால் தொட்டிங்கன்னா அமுங்கப்படாது. ஒரு மாதிரி அரிஞ்சு வேக வைப்பாங்க. அப்போ அரிஞ்சு வேக வைக்கும்போது அந்த மாம்பழம் இருக்குது இல்லைங்களா, மாம்பழம் மாதிரியே இருக்கும். அது வாடை நல்லா இருக்கும், கமகமன்னு மணக்கும். அதை இட்லி கொப்பரையில் வேகும் போதே நல்லா மணக்கும். அதில் என்ன பண்ணுவோன்னா நாங்கள் வந்து கருப்பட்டி சாரை வந்து அரை கம்மி பதத்துக்கு காய்ச்சுவோம். பிசு பிசுன்னு இருக்கணும் கருப்பட்டி, சில்லு கருப்பட்டி இருக்கும். வேறு எந்த கருப்பட்டியா, சில்லு கருப்பட்டி தான் இருக்கும். அப்போ அதில் வந்து சுக்கு இருக்குது. அப்போ அந்த கருப்பட்டி சாரை வந்து என்ன பண்ணுவோன்னா அந்த வேக வச்ச அந்த பழத்து மேலே ஊற்றி ஊற வச்சு அப்படியே மாம்பழம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் வேக வச்சதை வந்து 2 நாள் 3 நாள் கூட வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இது நாங்கள் சின்ன பிள்ளைகளே இப்படி தான் சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி இந்த குழந்தைங்களுக்கு நம்ம இப்படி கொடுத்தானா, அம்மா அதில் நாராக இருக்குது, எனக்கு பல்லில் சிக்குது, எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எனக்கு இது இருக்குது அது இருக்கும்பாங்க. அப்போ நான் அவங்களுக்கு ஜூஸாக புழிஞ்சி நாரை தனியாக எடுத்து ஜூஸ் ஆக்கி தான் கொடுக்க வேண்டியது இருக்குது. இதுதான் சிக்கலே. நவீன உலகத்தில் வந்து அதுதான் பெரிய சிக்கலாக இருக்குது. அப்போ வந்து அவங்கள மரபு உணவுக்கு இழுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம உணவுகளை அவங்க நாக்குக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி நம்ம பக்கம் இழுக்க வேண்டியது இருக்குது. அதில் வந்து அதே மாதிரி பனம்பழத்தில் வந்து பன்னாட்டை செய்வாங்க. அது வந்து என்னென்னா இந்த பனம்பழத்தை வந்து நல்லா கனிஞ்ச பழத்தை வந்து புழிஞ்சு எடுத்துட்டு அதில் வந்து கருப்பட்டி சேர்த்து நல்லா பிசைஞ்சி என்ன அது வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு ஆற அளவுக்கு சட்டியில் போட்டு கிண்டுவாங்க. அதுலேயும் சுக்கு கொஞ்சம் இருக்கும். இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தட்டுலேயோ ஒரு துணியிலையோ தேய்ச்சிருவாங்க. தேய்ச்சி நல்லா காய வச்சுருவாங்க, வெயிலில் வச்சுருவாங்க. அதை பிடிச்சிக்கிட்டா ஜவ்வு மாதிரி பிடிச்சி மிட்டாய் மாதிரி சாப்பிட்லாம். இது எல்லாமே வந்து நம்ம பண்டைய காலத்தில் மரபு உணவுகள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம மறந்துட்டோம். ஆனால் இதே வந்து கடையில் வந்து மேங்கோ பல்ப்புன்னு சொல்லிட்டு ஒன்று ஜவ்வு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப பிடிக்கும். அது வெறும் என்னன்னா வெறும் சர்க்கரை எசன்ஸ் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இது மாதிரி கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இந்த பனம்பழத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுன்னா அதில் ஒரு துவர்ப்பு இருக்கும், ஒரு புளிப்பு இருக்கும். ஏன்னா பனம்பழம் வந்து சீக்கிரமாக புளிக்கக்கூடிய, பனையிலேருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் சீக்கிரமாக புளிப்பு ஏறும். அப்போ நம்ம அந்த இது எடுத்து ஒரு அரை மணி நேரம் வச்சிங்கன்னா ஒரு லேசாக புளிப்பு வடை வரும். அப்போ அந்த புளிப்பு இருக்கும், இனிப்பு இருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கோங்க. அதில் மிளகு பொடிச்சு மிளகு சேர்த்துக்கோங்க. இந்து உப்பு இருந்தால் இந்து உப்பு சேர்த்துக்கோங்க. பிளாக் சால்ட் இருக்கும், இல்லைன்னா பிளாக் சால்ட் இருக்கும், பிளாக் சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம அந்த பாகு பதத்துக்கு கிண்டி காய்ச்சி ஆற வச்சோன்னா அதை விட சூப்பர் முட்டாய் எதுவும் கிடையாதுங்க. உங்களுக்கு அஜீரண கோளாறு ஏற்படுது, இல்லை எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னும் போது இந்த மிட்டாய்களை வந்து நம்ம சும்மா வாயில் போட்டு சப்பை எடுத்துக்கலாம். அதில் புளிப்பு இருக்கும், இனிப்பு இருக்கும், காரம் இருக்கும், ஓர்ப்புத்தன்மை இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த பனம்பழத்துக்கு அந்த நறுமணம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி அதில் மில்க் ஷேக் செய்யலாம், தேங்காய் பால் எடுத்து மில்க் ஷேக் செய்யலாம். இந்த பனம்பழத்தில் வந்து நீங்கள் வந்து பனம்பழம் வந்து நீங்கள் புழிஞ்சிங்கனாவே வந்துடும். அது வந்து வெண்ணெய் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் வெளியில் வச்சானே வெண்ணெய் அமுங்கும் தெரியுமா, சாஃப்டாக அது மாதிரி இருக்கும். பனம்பழத்தை வந்து நீங்கள் வந்து எடுத்து பல்ப்பை எடுத்து வச்சிங்கன்னா இப்போ அந்த பல்ப்பு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பல்ப்போட தேங்காய் பால், இந்த பல்ப்பை வந்து முதல்ல நம்ம வந்து காய்ச்சணும். இப்போ பனம்பழம்னாவே ஒன்று அவிச்சோ இல்லை சுட்டோ சாப்பிடணும், நம்ம பச்சையாக சாப்பிடக்கூடாது. பெரும்பாலும் பனம்பழத்தை வந்து என்ன பண்ணணும், நல்லா கனிஞ்ச பழத்தை வந்து விறகு வச்சு நல்லா சுட்டு அந்த சாரெல்லாம் வடியும், அதெல்லாம் விட்டு அந்த சுட்ட பழத்தை தான் நம்ம சாப்பிடுவோம். இன்னொன்று பனம்பழம் நம்ம எடுக்கும்போது அது ரொம்ப சென்சிட்டிவ்ங்க. அதாவது என்னென்னா கீழே விழுந்த உடனே எடுத்துடணும், இல்லைன்னா நமக்கு முந்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இயற்கையில். புழு இருப்பாங்க, 2-3 வண்டுகள் இருக்குது, புழு இருக்குது, சீக்கிரம் ஏறிடுவாங்க. நமக்கு முந்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அதனால் சீக்கிரம் முந்தி போய் எடுத்துருங்க. பனம்பழம் விழுந்த உடனே எடுத்துருங்க. ஒரு அரை மணி நேரம் லேட் பண்ணிங்கன்னா மற்றவங்க வந்து இடத்த ஆக்கிரமிச்சிருவாங்க. அப்போ இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பழத்தை வந்து நீங்கள் புழிஞ்சி சர்க்கரை பாகு, அதாவது நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ விட்டு அரை கம்பி பதத்துக்கு காய்ச்சிட்டு இந்த பனம்பழத்தை புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் நம்ம சேர்த்து நல்லா கிண்டி ஆற விட்டு இறக்கிட்டு இது கூட தேங்காய் பால் கலந்து வச்சோன்னா அது கூட இன்னும் இனிப்பாக இன்னும் சுவையாக வேணும்னா கொஞ்சம் இந்த நட்ஸு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த நட்ஸு. எனக்கு இனிப்பு வேண்டாங்கிறவங்க சும்மா அந்த பனம்பழத்தை லேசாக நல்லா வடை சட்டியில் சும்மாவே இது பண்ணிவிட்டு தேனோ இல்லை வந்து எனக்கு உலர் பழங்கள் இருக்கும் இல்லையா, நான் இந்த டேட்ஸு, அப்புறம் வந்து உலர் திராட்சை, அத்தி, இந்த மாதிரி விஷயங்களையும் கலந்து வச்சும் நம்ம சாப்பிடலாம். இப்போ எதுவாக இருந்தாலும்
நீங்கள் பனை சார்ந்து எந்த விஷயம் சேர்க்குறதுனாலும் மறக்காமல் சுக்கு சேர்த்துக்கோங்க. அடிப்படை அதுதான், சுக்கை நம்ம வந்து சேர்த்துக்கணும். அது வந்து பித்தத்தை கூட்டி கொடுக்குறதுனால. இதுவே எனக்கு நல்ல ஜூஸ் வேணும், ரஸ்னா மாதிரி ஜூஸ் வேணும் அப்படின்னா பனம்பழத்தில் ஜூஸும் பண்ணலாம். பனம்பழம் இப்போ நான் 1 லிட்டர் பனம்பழம், இது பனம்பழம் ஜூஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நல்ல கனிஞ்ச பழம் தண்ணியில் விட்டு நம்ம அந்த மேல் தோலை மட்டும் நம்ம எடுத்துட்டு 3 பழம்னோம்னா 3 பழம் இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா நம்ம கொஞ்சமாக 1 லிட்டர் தண்ணி விட்டு நீங்கள் பிசைஞ்சு மட்டும் விடுங்க, அந்த சாறு ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கிடும். இது கூட சம பங்கு இது நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ சேர்த்து நல்லா காய்ச்சி அரைக்கம்பி பதத்துக்கு காய்ச்சி, எதுவாக இருந்தாலும் அரைக்கம்பி பதம், ஏன்னா உங்களுக்கு ஜூஸாக வேணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த அரைக்கம்பி பதம் சொல்கிறது. அரைக்கம்பி பதத்துக்கு நம்ம காய்ச்சி வச்சுட்டோன்னா இது கூட வந்து எலுமிச்சை சாறு நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா, அதாவது இறக்குனதுக்கு அப்புறம் தான் எலுமிச்சை சாறு சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு தெரியும். அதனால் இறக்குனதுக்கப்புறம் இந்த எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் இதை பாட்டிலில் போட்டு நீங்கள் தண்ணி படாமலோ இல்லை கைப்படாமலோ வச்சுருந்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் ரஸ்னா மாதிரி கொஞ்சமாக இந்த இல்லை சர்பத் மாதிரி கொஞ்சமாக இது போட்டு மேலே தண்ணி கலந்து நம்ம வந்து இதை வந்து ஜூஸாக குடிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ரஸ்னா டேங்கு இதுக்கெல்லாம் போக மாட்டீங்க. சரி, ஆரம்பிச்சிடலாமா? போயிடுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து உங்களுக்கு வந்து செய்முறை செஞ்சு காட்ட போகிறாங்க. கொஞ்சம் அப்படி சைடில் உட்காந்துருக்கிறவங்களாம் கொஞ்சம் எதுக்கு வந்துடுங்க. உங்களுக்காக தான் இந்த செய்முறை. நாளைக்கு வந்து பனை நொங்கு வாங்கி கொடுத்தாக்க நீங்கள் நொங்கு மட்டும் தான் சாப்பிடலாம். பனை நொங்குல கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அதை பற்றி அருமையாக உங்களுக்கு இப்போ செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. உங்களோட அருமையை பற்றி இவ்வளோ விளக்கமாக சொல்கிறாங்க. அது உங்களுக்கு நேரடியா செய்து காட்டுறதுக்காக சென்னையில இருந்து வந்திருக்காங்க. அதனால எல்லாருமே இருந்து கொஞ்சம் கவனிச்சு அதோட செய்முறை செய்யறத பார்த்துக்கிட்டு வீட்டுல போய் நீங்க செய்யுங்க. மனைவியா இருந்தா கணவருக்கு செய்து காட்டுங்க, கணவரா இருந்தா மனைவிக்கு செய்து காட்டுங்க. அதனால ஏன்னா இது வந்து நமக்கு வந்து கிடைக்கிற பொருளை அந்த பயன்படுத்தாம இருக்கோங்கிறது தான், வேற ஒண்ணும் இல்ல. நொங்கு வந்து இவ்வளவு நாள் நீங்க பார்த்துட்டு போற ஒரு பார்வைக்கும் இந்த செஷன் முடிஞ்சதுக்கு நொங்க பாக்குற பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கணும். நொங்க பாத்திர கொழுக்கட்டை ஞாபகம் வரணும், நொங்க பாத்திர சர்பத்து ஞாபகம் வரணும். இன்னும் அது 2 தான் நீங்க செய்ய போறாங்க. 120 118 வந்து இது இல்லாம அவங்க செஞ்சிருக்காங்க. அப்பனா எவ்வளவு ஆர்வம் இருக்கணும் உங்களுக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னா காலை சக்கரத்துக்கு வாங்க. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி காட்டுவாங்க. இங்க கௌரி அம்மா ஏந்திரிங்க. இவங்க நொங்குல எத்தனை செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. நிறைய பாயசம் டெய்லி அவங்க குழுவுல போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க சொன்னாங்கன்னா மறுநாள் அவங்க நொங்கு பாயசம்னா நொங்கு பாயசம் அவங்க செஞ்சிருவாங்க வீட்டுல. நொங்கு ஐஸ்கிரீம் செஞ்சிருக்காங்க, நொங்கு பார் செஞ்சிருக்காங்க, பனங்கிழங்கு அல்வா, பனங்கிழங்கு ஒடியல். ஒடியல்னா எப்படின்னா ஒடியல் மாவை தயார் பண்ணலாம். பனங்கிழங்க வச்சு மாவு தயார் பண்ணலாம். நிறைய விஷயம் இருக்குமா. அதாவது இன்னைக்கு வந்து நீங்க வந்து புது உலகத்துக்கு சொல்லலாம். கண்டிப்பா நீங்க இது வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறத விட உங்களுக்காக நிறைய செய்து காட்டுறதுக்கு இருக்காங்க அவங்க. அதனால ஒரு இது வந்து தயார் தான், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால எவ்வளவு வேணாலும் இவங்க வந்து ஒரு அலுப்பான விஷயமா இருக்கும். நிறைய விஷயங்கள் என்னன்னா, இப்போ நம்ம ஓடுற ஓட்டத்தில் வந்து எப்படி சொல்கிறது, இதுதான் கடையில் கிடைக்குதுல்ல. முன்னாடி தீபாவளிக்கெல்லாம் பலகாரம் வீட்டில் பண்ணுவாங்க, இன்றைக்கி யாரும் வீட்டில் பண்ணுறது கிடையாது.
இது எங்கே வந்து தவறாக முடியுது அப்படின்னா, இத்தனை விவரங்களை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்துகிறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போது ஒன்று ஒன்றும் வந்து நான் என் வீட்டில் பழக்கமாக வச்சுருந்தா தான் அது என் குழந்தைக்கு போகும், இல்லைன்னா போகாது. அப்போ நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து நம்ம வந்து அந்த மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம குழந்தைங்களுக்கு போய் சேரும். அப்போ ரொம்ப தூரம் அவசர அவசரமாக ஓடுறோம் தான், ஆனாலும் இருந்தாலும் நிதானித்து ஒரு மணி நேரம், இது வந்து பெண்களுக்கானது மட்டும், அடுப்படை வந்து பெண்களுக்கானதுன்னு நான் சொல்ல மாட்டேன். குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து அதில் இன்வால்வ்டாக செய்யணும். தனக்கான உணவை, எந்த உயிரானாலும் தனக்கான உணவை தானே செஞ்சுக்குது அப்படிங்கும்போது மனிதனும் அப்படி இருக்கணும். அப்போது அது ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரி, குழந்தையானாலும் சரி, யாரானாலும் சரி, அடுப்படிங்கிறது வந்து பொது சொத்து, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சமைக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம அடுப்படியில் செலவு பண்ணுறது வந்து உண்மையிலேயே வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்மளால் அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியுது அப்படிங்கிறது தான் சின்ன கருத்து. அவ்வளோ. இப்போ அம்மா ஐஸ்கிரீம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த ஐஸ்கிரீம் வந்து பெரும்பாலும் வந்து நமக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய ஐஸ்கிரீமில் வந்து ஸ்டெபிளைசர்ஸ் ரொம்ப அதிகம், கெமிக்கல் ஸ்டெபிளைசர்ஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் நம்ம எந்த ஐஸ்கிரீம் செஞ்சாலும் 2வது நிமிஷத்தில் உருகிடும், ஃப்ரிட்ஜ் விட்டு எடுத்தாவே உருகிடும். ஆனால் நீங்கள் மற்ற ஐஸ்கிரீம்ஸ்லாம் எடுத்து பாருங்கள், கல்லாக தான் இருக்கும். கல்யாணத்தில் இலையில விரித்து சாப்பாடு போட்டு ஐஸ்கிரீம் வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அது உருகாது, அப்படியே தான் இருக்கும். அப்போ அதில் அந்த அளவுக்கு ஸ்டெபிளைசர்ஸ் இருக்குது. ஐஸ்கிரீம் நல்லதா அப்படின்னு கேட்டால் டெய்லி சாப்பிட முடியாது. ஒரு விருந்து கால உணவு, முந்தி காலங்களில் எங்கள் அப்பா சொல்லுவார், எங்களுக்கு தோசை வந்து பலகாரம் மாதிரி அப்படிம்பாங்க. அப்போ ஊர்களில் திருவிழா நடக்கும்போது தான் வந்து தோசையெல்லாம் போடுவாங்களாம். அது வரைக்கும் கூழும் கஞ்சியும் தான் இருக்கும், தோசைங்கிறது பலகாரம். அப்படி ஒரு பலகாரமாக இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்லாங்க. இதுக்கு வந்து ரொம்ப அடிப்படையில் தேவைங்கிறது பால். இந்த பால் அதுக்கப்புறம் வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு நிறைய மாவுகளும் நிறைய கெமிக்கல் ஸ்டெபிளைசர்ஸ் ஆட் பண்ணுவாங்க, சிஎம்சி ஆட் பண்ணுவாங்க, எம்எஸ்டிஸ் ஆட் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணுறாங்க. அது ஐஸ்கிரீம் செயல்முறைக்குன்னு உள்ளே போய் தேடும் போது தான் தெரிஞ்சு நம்ம எவ்வளோ சேர்க்குறோம் அப்படிங்கிறது. பாலுங்கிறது ஒரு சின்ன இன்க்ரீடியன்ட், அவ்வளோதான். ஐஸ்கிரீம் என்னென்னா பாலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சத்து இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் வந்து நம்ம வெண்ணெய் கடைஞ்சி எடுக்கிறோம்ல, அது மாதிரி தான். நீங்கள் வந்து பாலை வந்து நீங்கள் வந்து சேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து திரவ நிலையில் இருக்கிற கொழுப்பு வந்து கட்டி சேரும். கட்டி சேர்ந்துச்சுன்னா ஐஸ்கிரீம், அவ்வளோதான். எம்எல்சிஃபை எப்படி வந்து நம்ம சோப் வந்து சப்பானிஃபிகேஷன் அந்த ப்ராசஸ் சொல்கிறோம் இல்லையா, எண்ணெயும் தண்ணியும் கலக்கிறது, எண்ணெயை வந்து சாலிடிஃபை பண்ணுறது தான் வந்து சோப்பு. அப்போ அதே தான் ஐஸ்கிரீமும். நீர்த்தன்மையில் இருக்கிற கொழுப்பை வந்து நம்ம வந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறோம், அவ்வளோதான் ஐஸ்கிரீம். அப்போ இதுக்கு என்ன வேணும்னா பாலில் நல்லா கொழுப்பு நிறைஞ்ச பால் வேணும், அவ்வளோதான். நல்லா திக்கான பால் வேணும், தண்ணி கலக்காத பால் வேணும், அவ்வளோதான். பால்கோவா வந்து பாலை சுண்ட வச்சுட்டா, பாலை நல்லா சுண்ட வச்சாதான் பால்கோவா. பாலை வந்து ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். அதாவது இப்போ வந்து பாஸ்டரைஸ்டு மில்க் அப்படின்றாங்க, அதுக்கப்புறம் வந்து அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க, 4% ஃபேட் இருக்குன்றாங்க, 2% ஃபேட் இருக்குன்றாங்க. அது பால் கம்பெனிக்குள்ளே போகும்போது தான் தெரிஞ்சு அவங்க பால் உள்ளே வந்த உடனே வெண்ணெயை தனியாகவும் பவுடராகவும் பிரிச்சிடுறாங்க. எப்போ வேணுமோ எந்த விகிதத்துக்கு வேணுமோ அந்த விகிதத்துக்கு வந்து 2த்தையும் கலந்து பேக்கெட் பண்ணி அதுதான் பேக்கெட் பாலாம் நமக்கு வருது. அப்போ இது நல்லதான்னு கேட்டால் வேண்டாம், எனக்காவது ஒரு நாள் சாப்பிடுங்க. அப்போ நல்ல கொழுப்பு சத்துள்ள பால் நமக்கு கிடச்சிது அப்படின்னா பால் 1 லிட்டர் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து ஐஸ்கிரீம் ரொம்ப சிம்பிளுங்க. ஐஸ்கிரீம் வந்து பாலை நல்லா சுண்ட வச்சிடும். நல்லா சுண்ட காய்ச்சும் போது கெட்டியாக வரும், நல்லா திக்காக இருக்கும். அப்போ அந்த பதத்தில் வந்து அது கூட வந்து இனிப்பு, இப்போ வந்து நீங்கள் வந்து கருப்பட்டி சேர்த்திங்கன்னா அது வந்து திரிஞ்சு போயிடும். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம கருப்பட்டி சேர்க்க முடியாது. ஏன்னா வெள்ளைச்சீனி தான் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, தேவையில்லை. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன, இப்போ நீங்கள் நுங்கு எடுத்துக்கோங்க. இந்த நுங்கை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அடுப்பில் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ 1 லிட்டர் பாலுக்கு வந்து எனக்கு வந்து 300லேருந்து 350 கிராம் நாட்டு சர்க்கரை போதும். இந்த நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிண்டி, அதே தாங்க அரைக்கம்பி பதம். இது அரைக்கம்பி பதத்துக்கு வரும்போது கொஞ்சமாக உப்பு, அரைச்சி வச்ச நுங்கு விழுது, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கிண்டினீங்கன்னா ஜாம் மாதிரி வரும், சட்டியில் ஓட்டாமல். என்ன அல்வானா என்ன ஒன்றும் இல்லை, இதில் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அல்வா, நெய் சேர்க்கலைன்னா ஜாம், அவ்வளோதான். அப்போ அந்த பதத்துக்கு வரும்போது நல்லா தட்டியை ஒட்டாமல் வரும். அந்த பதத்துக்கு வரும்போது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாலை நம்ம சுண்டை காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம். பாலை ஆஃப் பண்ணும்போது கொஞ்சமாக கேழ்வரகு மாவு இருக்கும். கேழ்வரகு மாவை நீங்கள் கலந்து ஊற்றி ஒரு கொதி விட்டு இறக்குனீங்கன்னா பால் வந்து க்ரீம் மாதிரி இருக்கும், க்ரீம் மாதிரி ஆகிடும். இப்போ இதை நான் பாலை வந்து எடுத்து வச்சுட்டு
இப்போ இந்த பாலை வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணிடுறேன். சாரி, சூடு ஆறுற வரைக்கும் வச்சுருங்க. நல்லா ஆறி போச்சா இந்த ஜாமை நம்ம செஞ்சு வச்சோம் இல்லைங்களா, இதை வந்து அந்த பாலில் கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஹேண்ட் பிளெண்டர் இருந்தால் ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஹேண்ட் பிளெண்டர் இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு பல்ஸில் அப்பப்போ விட்டு விட்டு திருப்பினீங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து வந்துடும். நல்லா க்ரீம் மாதிரி ஆயிடும். இதை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு மேலே வந்து ஒரு பேப்பரோ இல்லை ஃபாயிலோ எதாக இருந்தால் போட்டு மூடி வச்சு ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. மறுநாள் திருப்பி எடுத்து திருப்பி அதே மாதிரி மிக்சியில் அடிங்க. ஒரு 2 தடவை 3 தடவை அடிச்சிங்கன்னா 4ஆவது தடவை செம க்ரீமாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஐஸ்கிரீம் கிறிஸ்டல்ஸ் மாதிரியெல்லாம் வராது. அவ்வளோதாங்க ஐஸ்கிரீம், வேறு எதுவுமே கிடையாது. 1 லிட்டர் பாலுக்கு நீங்கள் வந்து 3 லிட்டர் ஐஸ்கிரீம் வரைக்கும் ரெடி பண்ணலாம். 1 லிட்டர் பால் இருந்தால் போதும். மாதம் ஃபுல்லாக நம்ம குழந்தைங்க உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. ஒரு தடவை செஞ்சுட்டா போதும். இப்போ எனக்கு பால் வேண்டாம், பால் இல்லாமல் ஐஸ்கிரீம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் இல்லாமல் ஐஸ்கிரீம் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? ஒரு 50 பாதாம் பருப்பு, 50 முந்திரி பருப்பு நல்லா ஊற வச்சுருங்க. பால் எடுங்க. இந்த பால் வந்து இந்த பாலோட வந்து இந்த பால் அதே தான் லேசாக நீங்கள் சூடு பண்ண, ரொம்ப சூடு பண்ணக்கூடாது, லேசாக சூடு பண்ணிவிட்டு இது கூட இந்த நுங்கு திக்காக பால் எடுக்கணும். நம்ம ரொம்ப தண்ணியாக எடுக்கக்கூடாது, திக்காக பால் எடுத்துட்டு இது கூட இந்த சேர்மானங்களை சேர்த்து அதே மாதிரி பீட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே தள்ளிடுங்க. திருப்பி ஒரு 3 4 நாள் செய்யும்போது உங்களுக்கு பாலில் செய்யக்கூடிய அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது, ஆனால் ஹெல்த்தியான நல்ல ஐஸ்கிரீம் உங்களுக்கு கிடைக்கும். இது முழுக்க முழுக்க நட்ஸில் செய்கிறதுன்றதுனால எந்த ஒரு நல்ல கொழுப்புகளை தான் நம்ம சாப்பிட்றோம். இப்போ இந்த முந்திரிலேயோ பாதாம் பருப்புலேயோ வந்து கிடைக்கக்கூடிய அந்த குட் ஃபேட்டை தான் நம்ம வந்து சேர்ன் பண்ணி சாலிடிஃபை பண்ணுறோம். அப்போ வரும்போது அது நல்ல ஐஸ்கிரீமாக நமக்கு கிடைக்குது. ஆனால் இதுதான் வந்து ப்ரொசீஜர். முயற்சி பண்ணி பாருங்கள். ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப சிம்பிளுங்க, எல்லாருமே செய்யலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் பொறுமை வேணும். பொறுமை இல்லாதவங்க பிள்ளைங்க இருந்தால் பிள்ளைங்களை சேர்த்து செய்ய சொல்லுங்கள், செஞ்சுருவாங்க. நான் அப்படி தான் செய்கிறேன் எங்கள் வீட்டில். எனக்கு ரொம்ப சோம்பேறியாக இருந்தால் குழந்தைய வச்சு செய்ய வச்சுருவேன். அதில் 2 அட்வான்டேஜுங்க. ஒன்று அவங்க கற்றுக்குறாங்க, இன்னொன்று ஒரு கட்டத்தில் நமக்கே சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. திடீர்னு நான் தூங்கிட்டு இருப்பேன், திடீர்னு காலையில் அம்மா நான் சப்பாத்தி வச்சேன் அப்படின்னு வந்து நிற்பான். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு விஷயத்த வந்து அவங்கள அறியாமல் நீ உட்காந்து சமைச்சு தான் ஆகணும்னு நான் அடுப்படியில் உட்கார வச்சு செய்கிறத விட அது ரொம்ப ஈஸியாக போய் சேருது குழந்தைங்களுக்கு. அவ்வளோதான். இது போக வேறு ஏதாவது உணவுகள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். சரி, இங்கே வந்து ஒரு குரூப்பே சேர்ந்து நுங்க வந்து தம்சம் பண்ணியாச்சா? ரைட். இப்போ வந்து நம்ம வந்து இங்கே வந்து இயற்கை வாழ்வியல் பெரும்பாலும் வந்து நோபயல் உணவுகள், அதாவது பெரும்பாலும் சமைக்காத உணவுகள், பழ உணவுகள், அதோட இயற்கை மாறாமல் அப்படியே சாப்பிட்டு தான் பழக்கம். அதை தாண்டி நம்ம இங்கே சாப்பிட்றது வந்து உணவாக வந்து நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கிறது வந்து அவல், தேங்காய், நாட்டு சர்க்கரை. இப்போ இதை வச்சு பனை சார்ந்த உணவுகள் செய்யலாம் அப்படின்னும் போல இந்த சீசனுக்கு நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து நுங்கும் பதநீர் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிது. அப்படிங்கையில் பதநீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அப்படி பனங்கல் வந்து நம்ம வந்து பாலை சீவி பனங்கல் வந்து நம்ம பனை மரத்துலேருந்து எடுக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து உள்பக்கமாக வந்து லேசாக சுண்ணாம்பு தடவும். இந்த சுண்ணாம்பு எதுக்கு தடவும் அப்படின்னா அந்த திரவம் விழுகுது இல்லையா, பனையிலேருந்து கிடைக்கிற எல்லா பொருளும் எளிதில் புளிக்கக்கூடிய விஷயம். அப்போ அந்த புளிக்கக்கூடிய அந்த வேலையை வந்து மட்டுப்படுத்திட்டா அதுதான் பதநீர். அவ்வளோதான். இப்போ இந்த பதநீர் எதுக்காக வந்து முந்தி சங்க காலங்களில் எடுத்தால் பதநீர்லாம் எல்லாருமே இறக்க மாட்டாங்கங்க. பதநீர் இறக்குறது எதுக்குன்னா கருப்பட்டி காய்ச்சறதுக்கு மட்டும்தான் இறக்குவாங்க. உணவாக நம்ம சாப்பிட்டது கிடையாது. பெரும்பாலும் அந்த இனிப்பு வந்து கருப்பட்டி நம்ம எப்பப்பெல்லாம் சாப்பிட்ணுன்னா இனிப்புக்கு பதிலாக சாப்பிட்ணுன்னு இல்லைங்க, கருப்பட்டியாக மருந்தாக சாப்பிட்டு பாருங்க. ஒரிஜினலாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 800 ரூபாய் ஆகும் கிலோ, அவ்வளோதான். ஏன்னா ஒரு 10 லிட்டர் பதநீரை நான் பதமாக காய்ச்சி எடுத்து அதை நான் காய வச்சேன்னா 4லேருந்து 4.5 கிலோ கருப்பட்டி கிடைக்கும், அவ்வளோதான். அது ஒரு ரொம்ப நீண்ட நெடிய வேலை அது. இன்னொன்று ஒரு ஆள் அடுப்பு மூட்டி வச்சுக்கிட்டே இருக்கணும், அது பொறுமையாக காய்ச்சி அதில் வந்து விளக்கெண்ணெய் விடணும், தூசி சேராமல் பார்க்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். பனங்கல்கண்டும் அதே தான். பனங்கல்கண்டு நல்லா சுத்தமான பனங்கல்கண்டு நீங்கள் வாங்கணுன்னா குறைஞ்சது 1500 ரூபாய் ஆகும். பெரும்பாலும் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிறதெல்லாம் டீ குடித்த பனங்கல்கண்டு, அவ்வளோதான். சரி, இப்போ செய்முறைக்கு போயிடலாங்களா? இப்போ வந்து இளநுங்கா, அதாவது பனை இது அவங்க சீவும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா எலசாக இருக்கும், நல்லா ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதுல்ல? தெரியுதுங்களா எல்லாருக்கும்? இப்போ இளநுங்கா இருக்கும்போது இந்த சர்பத் முயற்சி பண்ணி பாருங்க. நல்ல இளநுங்கு
மேலே இருக்கிற தோலை தயவுசெய்து எடுக்காதீங்க. மேலே இருக்கிற தோலில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. தயவுசெய்து சாப்பிடுங்க அது எல்லாத்தையுமே. குழந்தைங்களுக்குமே அப்படியே கொடுங்க. குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா அதை தனியாக எடுத்து கட் பண்ணி அரைச்சி ஊற்றிடுங்க. சரி, இப்போ இந்த ரொம்ப எளிமையான விஷயங்க தாங்க. மொபைல் வந்து 10 நிமிஷம் வேலை தான். இப்போ நுங்கு வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துப்போம். நல்லா புழிஞ்சு விட்டவே இல்லை எனக்கு வந்து கையிலலாம் புழியறது கஷ்டம்னா மிக்சியில் போட்டிங்கன்னா ரொம்ப மையம் அரைஞ்சிடும். அந்த மாதிரி பண்ணாமல் லேசாக கத்தியில் வச்சு கூட அது அதை விட ரொம்ப சிம்பிள் கையில் வச்சு புழிஞ்சிருது. கையில் புழிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 50லேருந்து 70 நுங்கு நம்ம சேர்த்துருப்போம். இப்போ எல்லாரும் செய்யறதுக்காக. நான் வீட்டில் எப்படின்னா ஒரு 5 நுங்கு இருந்தால் போதுங்க. என்னங்க சேர்ப்போம் நம்ம கடைகளில் சர்பத்தில் என்னென்ன சேர்ப்பாங்க? எலுமிச்சம்பழம், நாட்டு சக்கரை எல்லாம் போடுறாங்களா? எனக்கு வந்து எலசிங்க எசன்ஸு, கொஞ்சம் சால்ட்டு, சப்ஜா விதை இதெல்லாம் சேர்க்குறேன். அப்போ ரொம்ப அடிப்படையில் சப்ஜா விதையெல்லாம் எக்ஸ்ட்ரா. ரொம்ப அடிப்படையில் என்னென்னா இனிப்பு கொண்டு வேணும், தண்ணியாக வேணும், புளிப்பு கொண்டு வேணும். அது கூட வந்து என்ன இப்போ நன்னாரி சேர்த்தா நான் நன்னாரி சர்பத்து அவ்வளோதான். இப்போ நுங்கு சர்பத்துக்கு என்னங்க வேணும்? நுங்கு வேணும். இனிப்பு கொண்டு வேணும். என்ன வேணும்? நார்த்தக்கரை போடலாம். ஆனால் அதை விட ரொம்ப அருமையான விஷயம் வந்து பதநீர். நீங்கள் பதநீரை வந்து இறக்கிட்டு பதநீரை குடிச்சிங்கன்னா முதல்ல நாக்கில் தோற்பு தான் தெரியும். இறங்கினதுக்கப்புறம் தொண்டை வந்து குளிர்ச்சியாக இனிப்பாக இருக்கும். பதநீரோட தன்மை அதுதான். உள்ளே இறங்க வந்து அது உண்மையிலே குளிர்ச்சி கொடுக்கும். பதநீருக்கும் ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய தன்மை அதிகம் உண்டு. எனக்கு சுகர் இருக்குங்க, நான் பதநீர் குடிக்கலாமான்னு கேட்டால் குடிக்காதீங்கன்னு சொல்லுவேன். பதநீருங்க இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்றது, லேசான பழுப்பு நிறத்தில் இருக்கும். காரணம் வந்து இது சுண்ணாம்பு கலந்து இறக்குறதுனால. இல்லைனாலுமே வந்து கல்லுமே எப்படி இருக்கும்னா, நம்ம பழைய சோறு கஞ்சி சாப்பிட்ருக்கோம் இல்லையா, அந்த புளிச்ச கஞ்சி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பனங்கல்லும் இருக்கும். வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் குடித்தாலும் நம்ம பழைய சோறு கஞ்சி தண்ணி எப்படி இருக்குமோ அதே சுவை தான் இருக்கும். லேசாக இனிப்பு. காலக்கல் இனிக்குங்க, மாலைக்கல் புளிக்கும். இல்லை அது படிய விட்டுருங்க. சுண்ணாம்பு நிறையா இருக்கு. போதும். இப்போ வந்து நம்ம வந்து இதில் பதநீரை கலந்தாச்சு. அப்போ இனிப்புக்கு கலந்தாச்சு. அடுத்து வந்து புளிப்புக்கு கலக்கிறோம். எலுமிச்சம்பழம். இப்போ வந்து 5 பேர் இருக்கிற வீட்டுக்கு ஒரு எலுமிச்சம்பழம், 5 நுங்கு, 1 லிட்டர் பதநீர் இருந்தேன்னா 5-6 பேருக்கு வந்து பதநீர் சர்பத் ரெடி ஆயிடுச்சு. தேர்மானங்கள் சொல்லியாச்சு, அவங்க செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். குடிக்கிறதுக்கு டேஸ்ட் பண்ண கொடுத்துடலாம். இதில் இன்னும் நீங்கள் வந்து இன்னும் நல்லா சுவையாக சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சம் திக்காக வேணும், இல்லை எனக்கு குழந்தைங்க வந்து ஃபலூடா வேணும் அப்படின்னாங்கன்னு வைங்களேன். ஃபலூடா வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஏன் வந்து நான் வந்து நவீன உணவுகளோடு சேர்ந்து சொல்கிறேன்னா, மரபு உணவுகளை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். இந்த ஃபலூடாங்கிறது வந்து கடைகளில் கிடைக்கும் சார். லேயராக இருக்கும். பழம் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிசின் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உலர் பழங்கள் இருக்கும். மேலே வந்து ஒரு கட்டி ஐஸ்கிரீமாக கொத்து வச்சுருவாங்க. இது வந்து கடைகளில் வந்து 300 ரூபா, 400 ரூபா, 320 ரூபா. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இது நல்லதாக எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த சர்பத் இருக்குங்க, பதநீர் இருக்குங்க, ஒரு லேயர் நுங்கு, ஒரு லேயர் இது ஏதாவது பழங்கள் நீங்கள் போட்டுக்கோங்க. பழங்கள் நம்ம சேர்க்கும்போது மாவு சத்து உள்ள பழங்கள் தனியாகவும், இப்போ மாவு சத்து உள்ள பழங்கள் அதாவது பப்பாளி, ஆப்பிள் இந்த மாதிரி சேர்க்குற பழங்கள் தனியாக எடுத்துக்கோங்க. அது கூட திராட்சையை சேர்க்காதீங்க. திராட்சை, ஆரஞ்சு இந்த மாதிரி புளிப்பான ஐட்டமாக சேர்க்காதீங்க. இப்போ இந்த 2 பழங்களை நம்ம சேர்த்துக்கிட்டோமா, நுங்கு சேர்த்துக்கிட்டோமா, இப்போ வந்து இந்த உலர் பழங்கள் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நட்ஸ் நம்ம சேர்த்துட்டு இதில் வந்து கடல் பாசி போடுவாங்க. கடல் பாசி மாதிரி ஒரு விஷயம் போடுவாங்க. அதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட பாதாம் பிசின் இருக்குது. உடம்புக்கு நமக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. இரவே ஊற வச்சிட்டோன்னா இந்த பாதாம் பிசின் வந்து ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த பாதாம் பிசின் ஒரு லேயர் போட்டு மேலே இந்த நுங்கு ஐஸ்கிரீம் போட்டு மேலே நட்ஸை போட்டு அந்த ஜூஸுக்கு கான்சென்ட்ரேட் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, பனம்பழத்துக்கு ஒரு ரஸ்னா மாதிரி குடிக்கிறதுக்கு சொன்னேன்ல, அதை லேசாக 2 சொட்டு மேலே ஊற்றி விடுங்க. அதை விட அழகாக சூப்பராக ஃபலூடா யாருமே கொடுக்க முடியாது. அப்போ நம்ம வீட்லேயே ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு நான் வெளியில் தான் வாங்கி கொடுக்கணுன்றத வீட்லேயே இது மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். இது ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது. ஒரு நல்ல ஐஸ்கிரீம் 300 ரூபா 400 ரூபா நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே கலந்தாச்சு. ஒரு கரண்டி இருந்தால் கலந்து எல்லாருமே கொடுத்துருவோம். இது வேணாம் சரி தம்பி. அப்போ இது வந்து எளிமையாக ஒரு நுங்கு சர்பத். எனக்கு அடுப்படி இல்லை, 2 பாத்திரம் இருந்தது, நுங்கு இருந்தது, பதநீர் இருந்தது, எலுமிச்சம்பழம் இருந்தது. பெரிய வேலையும் இல்லை.
10 நிமிஷத்தில் வந்து இது குழந்தைங்க ஈஸியாக போட்டுருவாங்கங்க. சொல்லிக் கொடுங்க, ஈஸியாக போட்டுருவாங்க குழந்தைங்க. இது எல்லோரும் கொடுத்துடலாம். எனக்கு முதல்ல டேஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேன். என்றைக்குமே பதநீர் வாங்கும்போது சுத்தமான பதநீர் கிடச்சதுன்னா வாங்குங்க. தெருக்களில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விற்பாங்க. நல்ல பதநீராக கேட்டோன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க எப்படி பதநீர் வச்சுருக்காங்கன்னு எனக்கு புரியல. அதனால் எப்பவுமே சீக்கிரம் கேட்டுருக்கோம். அதை விட சீக்கிரம் கேட்டு நல்லா சரியான பனியேரியாக இருந்தால் திட்டமாக வந்து இது பூசியிருப்பாங்க. அப்போ எனக்கு பதநீர் கிடைக்குது, நல்ல பதநீர் கிடைக்குது அப்படின்னா வாங்கி உடனே நான் வேறு ஏதாவது பதார்த்தம் பண்ண ஒன்று பதநீர் நான் அப்படியே குடிக்கணும்னா குடிச்சுக்கோங்க. இல்லை அதை நான் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நான் ஏதாவது பதார்த்தம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அடுப்பில் ஏற்றி ஹீட் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். பதநீரில் பொங்கல் செய்யலாங்கய்யா, தாராளமாக செய்யலாம். அது சாயங்காலம் வரைக்கும் நல்லா இருக்குங்க. அடுப்பில் ஏற்றிச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் மாறாது. இன்னுமே ஊற்றணும். ஏலாப்பில் ஊற்றணும். ஒன்றும் இல்லை, அந்த படி அந்த சுண்ணாம்பு படி வந்துடுது. மெதுவாக ஊற்றணும். கீழே இறங்கிருக்கு. அப்ப அப்படியே பண்ணிக்கலாம். கொஞ்சம் லெமன் கூட இதுல இருக்க பாருங்க. அதுல ஓகே ஓகே போதுப்பா. செடிமை கயிறுது இதுல வேணா பிடிங்க. தெளியணுங்கிறதுக்காக இருந்தால் மேலே ஊற்றிடலாம். இப்போ ஊற்றுங்க, கொஞ்சமாக ஊற்றுங்க. இது ரொம்ப ஃபேமஸ் இலை கொழுக்கட்டை. இந்த பனை ஓலை கொழுக்கட்டை வந்து எனக்கு வந்து நண்பர்கள் இங்கேருந்து பார்சல் பண்ணி அனுப்புவாங்க. 2 நாள் சென்னை வரும், 2 நாள் வச்சு சாப்பிடுவோம். அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த ஓலை கொழுக்கட்டை. அதில் ஒன்றுமே இருக்காதுங்க. அரிசி மாவு, ஏலக்காய், தேங்காய் பூ. அது வந்து நல்லா 2 நாள் வச்சுருக்கணுன்னா தேங்காய் போட மாட்டாங்க. ஏலக்காய், நாட்டு சர்க்கரை, அவ்வளோதான் இருக்கும். இது கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப பாரம்பரியமாக செய்கிற அந்த பனையை சார்ந்து செய்யும்போது இதில் வந்து இந்த நுங்கு கிடைக்கும் இல்லைங்களா, இந்த நுங்கு, இந்த அரிசி மாவில் வந்து இந்த நுங்கு சின்ன சின்னதாக வெட்டி போட்டு அந்த முதல்ல வந்து அந்த நுங்கை நம்ம உடைக்கும் போது கொஞ்சம் தண்ணி வரும். அந்த தண்ணியே வந்து அந்த தண்ணியிலே அந்த மாவை பிசைவாங்க. அதுக்கப்புறமா தான் இனிப்பு சேர்ப்பாங்க. இனிப்பு சேர்த்து அது கூட தேங்காய் பூ, இந்த நுங்கை சின்ன சின்னதாக வெட்டி போட்டு மொத்தமாக பிசைஞ்சி அந்த ஓலை இருக்குது இல்லைங்களா, 2 ஓலை இருக்கும். அந்த 2 ஓலையில் ஒரு ஓலையில் வந்து ஃபுல்லாக அந்த பூரணம் மாதிரி அந்த மாவை வந்து வச்சுட்டு மேலே ஒரு ஓலையை வச்சு கட்டிடுவாங்க. கட்டிட்டு இட்லி கொப்பரையில் கீழே ஃபுல்லாக பனை காஞ்ச பனை ஓலையை தான் போடுவாங்க. அதில் தண்ணி ஊற்றுவாங்க. அந்த ஓலைகளில் தான் வந்து இந்த கொழுக்கட்டையவே வேக வைப்பாங்க. அந்த ஓலையோட அந்த சாறு வந்து இறங்கி அந்த வாசனை வந்து அந்த கொழுக்கட்டையில் இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நெல்லை பகுதிகளில் எப்போவுமே கிடைக்கக்கூடிய உணவு. இதை வந்து நான் இயற்கை உணவாக எப்படி பண்ணுறது அப்படின்னா,
இயற்கை உணவு அப்படின்னாவே நமக்கு வந்து அரிசி மாவு, அரிசி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னாவே பெரும்பாலும் நம்ம எடுக்கிறது வந்து அவல். நல்ல ஒரு பாரம்பரிய ரக அரிசி அவல் எடுத்துக்கோங்க, நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இது கூட வந்து இனிப்புக்கு நமக்கு ஒன்று வேணும். என்ன வேணும்? நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு நாட்டு சக்கரை வேணும்னா பதநீரே கூட சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இப்போ பதநீர் அளவாக இருக்கிறதுனால நம்ம நாட்டு சக்கரை சேர்ந்தேன். எனக்கு வந்து பதநீர் இருக்குது அப்படின்னும் பயில இந்த அவலில் வந்து சம அளவுக்கு தேங்காய், அவல் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அவ்வளோ தேங்காய், அது கூட வந்து இந்த நொங்கு சின்ன சின்னதாக வெட்டி இந்த நொங்கு கூட கொஞ்சம் ஏலக்காய் சுக்கு சேர்த்துக்கோங்க, இந்த உப்பு கொஞ்சமாக போட்டு மொத்தமாக பிசைஞ்சிங்க அப்படின்னா அந்த நொங்கில் இருக்கிற ஈரப்பதம் வந்து இறங்கும். நாட்டு சக்கரை வந்து கொஞ்சம் ஈரம் கொடுக்கும், தேங்காயில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். இது எல்லாமே நம்ம சேர்ந்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவல் வந்து அந்த ஈரத்தெல்லாம் உறிஞ்சி அதுவும் கொஞ்சம் பிசு பிசு தண்ணி கொடுக்கும்போது ஓலைகளில் நீங்கள் அமுக்குங்க. அதே மாதிரி பனை ஓலைக்குள்ளே இந்த பூரணத்தை வந்து அமுக்கி 2 கட்டி கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுக்கோங்க. வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா நம்ம எப்படி வந்து ஒரு அரிசி மாவு கொழுக்கட்டை எப்படி அவிச்சு எடுத்து சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட் வந்து இந்த இதில் கிடைக்கும். இதை வந்து பூரணமாகவும் வச்சு சாப்பிடலாம். தேங்காய் பூ, நுங்கு இது எல்லாத்தையும் வச்சு அரிசி மாவு வந்து இது மாதிரி பண்ணி உள்ளே பூரணமாக போட்டு அதை அவிச்சும் வந்து நுங்கு கொழுக்கட்டையாக சாப்பிடலாம். இது ஒரு வகை உணவு. இதை வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா, வகுப்புகளில் நான் சொல்லியிருக்கேன், பதநீர் நிறையா கிடச்சிது அப்படின்னா பதநீர் கொழுக்கட்டை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பதநீர் கொழுக்கட்டை வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ பால் கொழுக்கட்டை நம்ம சாப்பிட்ருக்கோம் இல்லையா, அதுவும் தென்பகுதிகளில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு உணவு. அரிசி மாவை வந்து நல்லா மாவை வந்து வெந்நி தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்து குட்டி குட்டி உருண்டைகளாக திரட்டி வச்சு கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதுக்கு மேலே வந்து தேங்காய் பால், நாட்டு சக்கரை இது எல்லாமே சேர்த்து பால் கொழுக்கட்டை நம்ம வந்து தயார் பண்ணுவோம். பதநீரில் எப்படி கொழுக்கட்டை ரெடி பண்ணலாங்க அப்படின்னா இதே தான். பதநீரில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையிலேயே ஒரு இனிப்பு உண்டு. இனிப்பு வந்து ரொம்ப திகட்டுற அளவுக்கு இனிப்பு இருக்காது பதநீரில். அது தொண்டையில் நமக்கு இறங்கும் போது தான் அந்த இனிப்பு வந்து நமக்கு தெரியும். அப்படிங்கும் பையில் அந்த இனிப்பே வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோன்னா பதநீரை அதே மாதிரி பால் கொழுக்கட்டை நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி அரிசி மாவில் கொழுக்கட்டை பதத்துக்கு நான் எப்படிங்க இப்போ செய்கிறது அப்படின்னா நல்லா அரிசியை வந்து நல்லா களைஞ்சி எடுத்துட்டு நல்லா காய வச்சுருங்க. எந்த பதத்தில் நம்ம மாவு அரைக்கணும் அப்படின்னா, இப்போ மாவை நம்ம அரிசியை வந்து நம்ம ஒன்று சேர்த்தோம்னா கொழுக்கட்டை மாதிரி பிடிப்படணும், உதுத்து விட்டோன்னா உதுந்துடணும். அரிசி அந்த அளவுக்கு ஈரமாக இருந்தால் போதும். ரொம்ப வெயிலில் காய வைக்காதீங்க, அலசிட்டு நிழல் காய்ச்சலாக வைங்க. நிழல் காய்ச்சலாக ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் காய்ஞ்சிரும். நீங்கள் அம்மிக்கு பிடிச்சிங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி வரும். உதுத்து விட்டால் உதிர்ந்து போகும். இதுதான் அரிசி மாவை அரைக்கிற அரிசியோட பக்குவம். இந்த பக்குவத்தை கொண்டு போய் மில்லில் அரைச்சிட்டு வாங்க, இல்லை மிக்சியில் அரைங்க, இல்லை உங்களுக்கு உரல்ல அம்மியில் அரைக்கிறதுனால அம்மியில் அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி, இப்போ மாவுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறோம். இந்த தண்ணி வந்து கொதிக்கும் போதே 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக உப்பு, இந்த உப்பு சேர்த்துட்டு அது முத்து கொதியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எண்ணெயும் உப்பும் நம்ம சேரும்போது அதோட சேர்மானங்கள் வந்து நம்ம சேர்க்கும்போது கொழுக்கட்டை மாவு பதமாக தயாராகிடும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த மாதிரி தயார் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சு கொழுக்கட்டை பதத்துக்கு எடுத்து குட்டி குட்டி உருண்டைகளாக நம்ம திரட்டுறோம். சின்ன சின்ன உருண்டைகளாக திரட்டி கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அடுப்பில் பதநீரை நம்ம காய்ச்சிட்ருக்கோம். அடுப்பில் பதநீர் வந்து கொதி நிலைக்கு வந்து கொஞ்சம் திக்காகும். கொஞ்சம் திரவியமாக இருக்கிறது கொதிக்கும் போது கொஞ்சம் திக்காக வரும், அதாவது பிசு பிசுப்பு வரும். அந்த பிசு பிசு வரும்போது இந்த உருட்டி வச்ச உருண்டைகள் அதில் போட்டுட்டு கொஞ்சமாக இந்துப்பு, சுக்கு, அவ்வளோதான் போட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. அந்த உருண்டைகள் வெந்து பதநீரில் இருக்கிற இனிப்பே அந்த உருண்டைகளில் இறங்கி இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சுங்க. பதநீர் கொழுக்கட்டை ரெடி. நீங்கள் இதுக்கு வந்து ஏலக்காய் போட தேவையில்லை, வாசனைக்குன்னு எதுவுமே போட தேவையில்லை. பதநீர்லேயே வந்து ஒரு பால் போன்ற ஒரு வாசனை வரும். அந்த வாசனையே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இனிப்பு வந்து நம்ம நாட்டு சர்க்கரையோ ஏதோ சேர்க்குற அளவுக்கு கொழுக்கட்டையில் வந்து ரொம்ப திகட்டுற இனிப்பு இருக்காது. இப்போ நீங்கள் குடிக்கிற பதநீரில் வந்து இருக்கிறது இயற்கையான இனிப்பு. இந்த இனிப்பே போதுமானதாக இருக்கும். அப்போ இந்த அளவுக்கு தான் இனிப்பு இருக்கும். கொழுக்கட்டையும் நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் இங்கே சொல்கிற எல்லா உணவுமே வந்து எனக்கு எங்கள் வீட்டில் ஜட்ஜு வந்து என் சின்ன பொண்ணு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிடுவோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவோம். அப்போ அவங்க சாப்பிட்டு அங்கீகரித்த உணவுகள் தான் வந்து இங்கே நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறது எல்லாமே. இப்போ இந்த பதநீர் கொழுக்கட்டையை நிச்சயமாக வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். பதநீர் சீசனுங்கிறதுனால இந்த உணவும் குறிப்பாக சொல்லுவேன். நல்லா இருக்குங்களா? பச்சரிசி மாவு வந்து 2 பங்கு எடுத்திங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்குவீங்க. கூட வந்து கொஞ்சம் வேக வச்ச அரிசி, அரைக்கும் போது கொஞ்சம் அரிசி போட்டு அரைக்கும் போது தண்ணியோட இந்த பதநீரும் கொஞ்சம் ஊற்றி அரைச்சிருங்க.
கல் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆப்பம் வந்து செம்ம சாஃப்டாக வரும். கரைச்சி வைக்கும்போது பனங்கல் ஊற்றி நீங்கள் கரைச்சி வச்சுட்டிங்கன்னா ஆப்பம் ரொம்ப சாஃப்டாக வரும். நல்ல பனங்கள் கிடைக்குதுங்க, தேடி போங்க. நிச்சயமாக கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்குது. பதநீரே அப்படிதாங்க வருது, கலப்பத்தோடு தான் வருது. அதனால தான் சொன்னேன், சரியான பதநீரும் சரியான உணவை தேடி நம்ம அலையும் போது அதை சார்ந்து வேலை செய்கிறவங்க நம்ம கண்ணுக்கு படுவாங்க. நிச்சயமாக கிடைக்கும். இப்போ ஆப்பத்துக்கு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, இந்த பதநீரை போட்டு ஆட்டி எடுத்துட்டோம்னா தேங்காய் பாலுக்கு பதிலாக நம்ம பதநீர் ஊற்றி இருக்கிறதுனால அந்த இனிப்பே போதுமானது, வேறு எதுவுமே போட தேவையில்லை. இது புளிக்கும் பையில் நீங்கள் ஆப்பம் வந்து ஆப்பச்சக்கல்லில் விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். லேசாக இனிப்போட சூப்பராக இருக்கும். பணியாரமும் அதே தாங்க. பணியாரத்துக்கு வந்து சம பங்குக்கு புழுங்கரிசி பச்சரிசி, ஒரு பங்கு பச்சரிசி எடுத்திங்கன்னா ஒரு பங்கு புழுங்கரிசி, கொஞ்சமாக ஒரு கால் பங்கு கூட இல்லை, அதோட கம்மியாகவே உளுந்து இருந்தால் போதும். உளுந்து, அதுக்கப்புறம் வெந்தயம் ஊற வச்சு அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போதே பதநீரை விட்டு அரைங்க. ரொம்ப புளிக்க வைக்க வேண்டாம். ஒரு 3 மணி நேரத்தில் வந்து இந்த மாவை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். 3-4 மணி நேரத்துலேயே பயன்படுத்தலாம். 6 மணி நேரம் 8 மணி நேரம் புளிக்க வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து கருப்பட்டி பணியாரமோ ஏதோ சுடும்போது ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டு வரும், சட்டியில் ரொம்ப ஒட்டிக்கிட்டு வரும், நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டியது இருக்கும். அந்த தொந்தரவு எதுவுமே இருக்காதுங்க பதநீர் பணியாரத்தில். நீட்டாக வரும், இனிப்பு திட்டமாக இருக்கும். நீங்கள் 4 பணியாரம் சாப்பிட்ற இடத்துல 10 பணியாரம் சாப்பிடுவீங்க. வேறு எதுவும் கேள்விகள் இல்லை? அடுத்த உணவுக்கு போகுமா? வேறு எதாவது ஃபீட்பேக் சொல்லணுமா? இந்த சர்பத் எப்படி இருந்தது அப்படின்றது நல்லா இருந்ததுங்களா? சிறப்பு. வேற யாரும் சாப்பிடாதவங்க? நம்ம இது வந்து பிடி கொழுக்கட்டையா நம்ம செஞ்சுக்கணும். பிடி கொழுக்கட்டைனா நம்ம பெரும்பாலும் விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம எல்லாருமே பிடிச்சி வைப்போம். எல்லாமே கலந்து, மாவோட கலந்து, சர்க்கரையிலேருந்து தேங்காயிலேருந்து எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக கலந்து பிடிச்சி வச்சுருவோம். ரொம்ப ஈஸியான கொழுக்கட்டை தான். அதே மாதிரி ஈஸியாக அந்த கொழுக்கட்டையை பண்ணிடுறோம். இதுக்கு வந்து தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா அவல் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இது கூட வந்து நுங்கை வந்து தோல் சீவி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். தேங்காய், நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா பிசைஞ்சோம் அப்படின்னா அதுவே வந்து ஒரு பிசு தண்ணியை கொடுத்துக்கும் ஊறிடும். இதை இன்னும் நான் டேஸ்ட்டாக இருக்கணும். எப்படி ஆக்கணும்னா வறுத்த வேர்க்கடலை, வறுத்த எள்ளு, இது மாதிரி நீங்கள் நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். அஞ்சு சோளம் இருந்தால் போதும். தோலை எடுத்துருங்க. ஏன்னா தேங்காய் பத்தை ஒரு 2 சில்லு 3 சில்லு இருந்தால் போதும். அதாவது ஒரு என்ன சொல்கிறது, அரை முடி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும். தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் சுக்குப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த அவல் வந்து 1/4 கிலோ அவலை வந்து நல்லா பொடியாக்கி வச்சுக்கிறோம். இது கூட வந்து முதல்ல வந்து தேங்காவை கலந்துக்கிறோம். முதல்ல வந்து நுங்க பொடியாக கட் பண்ணி நல்லா சேர்த்து பிசைஞ்சு விடும்போது அந்த ஈரம் வந்து கொஞ்சம் அந்த அவலில் வந்து சேரும். அதுக்கப்புறமா இது கூட வந்து தேங்காய் பூ சேர்த்து கலந்து விடுங்க. தேங்காய் பூவில் இருக்கிற பிசுபிசுப்பு அந்த எண்ணெய் தன்மையும் அந்த அவலில் போகும். அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பிடிக்கிற மாதிரி. இல்லை எனக்கு பிடிக்க வரல, இன்னுமே வந்து இதுவாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கூட கொஞ்சம் இந்த உப்பு கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா இனிப்பு பதார்த்தங்களுக்கு நல்லாயிருக்கும். சர்க்கரை எனக்கு எவ்வளோங்க வேணுங்கன்னா, இப்போ நான் வந்து 100 கிராம் சர்க்கரை 100 கிராம் நாட்டு சர்க்கரை சேர்ப்பேன். 1/4 கிலோவுக்கு 100 கிராம்ங்கிறது போதும். இல்லை எனக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணால் 150 கிராம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ இதெல்லாம் சேர்த்துமே நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு விட்டு, அதான் சொன்னேன், டேஸ்ட் நம்ம இன்னும் இது பண்ணணும் அப்படின்னா இது கூட வந்து வறுத்த வேர்க்கடலையே நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். வறுத்த வேர்க்கடலை, எள், பாதாம் பருப்பு இருந்தால் பாதாம் பருப்பு, முந்திரி இருந்தால் முந்திரி, இது எல்லாமே சேர்த்து நல்லா குறைன்னு அரைச்சி இதோட கொழுக்கட்டையோடு சேர்த்து நம்ம கொடுக்கும்போது இது வந்து ஒரு சூப்பர் ஸ்நாக். என் குழந்தைங்களுக்கு பர்த்டேக்கு சாக்லேட் எல்லாம் கிடையாதுங்க, இந்த மாதிரி ஏதாவது உருண்டு தான் போகணும். வேறு கடுநுங்கு, அதாவது கல் நுங்கு அப்படிம்பாங்க. ஒரு சில நுங்கு வந்து எடுக்கும்போது நல்லாயிருக்கும், கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இறுகிரும், சாப்பிட்டா வயிறு வலிக்கும், சாப்பிடாதீங்க அப்படின்னுவாங்க. இதை நான் வீணாக்கணுமா அப்படின்னு கேட்டால் வேண்டாம். இதையும் நான் வந்து சமைச்சு சாப்பிட்லாம். நான் எதையும் வந்து சமைக்கும்போது அந்த ஹீட் ஆகும்போது அந்த உணவோட தன்மை மாறி போகுது அப்படின்னு சமைச்சு சாப்பிடலாம். அதை இது வந்து எப்படிங்க சமைக்கலாம் அப்படின்னா, எனக்கு வந்து தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் பிடிக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எல்லாருக்குமே ஊறுகாய் பிடிக்கும். ஊறுகாய் எவ்வளோ சாப்பிட்லான்னாங்கன்னா ஒரு அளவோடு சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடாதீங்க. அப்போ ஊறுகாய் எப்படிங்க செய்கிறது அப்படின்னா, இந்த நுங்கு வந்து தொக்கா செய்யலாம், இல்லைன்னா
நம்ம மாங்காய் வந்து பீஸ் பீஸாக அரிஞ்சு வச்சு ஊறுகாய் செய்வோம் இல்லையா, அது மாதிரி செய்யலாம். ஊறுகாய்க்கு வந்து ரொம்ப அடிப்படையில் உப்பு, புளி, காரம், தூக்கலாக இருக்கணும், அவ்வளோதான். எண்ணெய், இந்த 4 ஐட்டம் தூக்கலாக இருந்தால் ஊறுகாய். உப்பு, புளி, காரம், தூக்கலாக ஏன் போடுறோம் அப்படின்னா அந்த உணவு வந்து கெடாமல் இருக்குன்றதுக்காக போடுறோம். இப்போ எனக்கு அந்த அளவுக்கு நான் உப்பு, புளி, காரம் சேர்க்க மாட்டேன் அப்படின்னா அன்னன்னைக்கு நான் ஊறுகாய் செஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். ஒரு புளிக்குழம்போ இல்லை ஒரு குழம்போ நான் எப்படி செய்கிறேனோ அது மாதிரி செஞ்சு நான் வந்து இந்த உணவை வந்து எடுத்துக்கலாம். அப்படிங்கப்பையில் இந்த கடு நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 துண்டு எனக்கு கிடைக்குது அப்படின்னா ஒரு 200 கிராம் ஊறுகாய் செய்யலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு மிளகாய் பொடி வேணும். ஊறுகாய்க்கு முக்கியமான சேர்மானம் கடுகு, வெந்தயம், மிளகாய் பொடி, பெருங்காயம், உப்பு, எண்ணெய் கடைசியில். இந்த 5 தான். இந்த 5 இப்போ எனக்கு ஒரு 5-6 நுங்கு இருக்குது அப்படின்னா சும்மா ஒரு 50 கிராம் கடுகு இருந்தால் போதும். வெறும் வடை சட்டியில் இந்த கடுகு, பெருங்காயம், வத்தல், அதாவது மிளகாய் வத்தலுங்கிறது மிளகாய் வத்தல். அதுக்கப்புறமா வந்து வெந்தயம் சும்மா ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஒரு பிஞ்ச் இருந்தால் போதும். போட்டு நல்லா வறுத்துக்கோங்க, வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சட்டியில் வந்து இப்போ ஒரு 200 கிராம் எனக்கு கடுநொங்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து குறைஞ்சது வந்து ஒரு 500 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் அதில் வந்து கடுகு சீரகம் தாளிச்சிட்டு இது கூட வந்து இந்த நொங்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த நொங்கையும் நம்ம சேர்த்து நல்லா இது பண்ணோன்னா அது உள்ளே சேர்த்தோன்னா அந்த நீர் தன்மை இருக்கிறதுனால வந்து நல்லா பொரிஞ்சு வரும். நம்ம வந்து ஒரு அப்பளமோ ஒரு முறுக்கோ சுடும்போது எப்படி பொரிஞ்சு வருமோ அது மாதிரி வரும். அந்த நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நுரையெல்லாம் அடங்கிருச்சுன்னா அர்த்தம் என்னென்னா அதில் இருக்கிற நீர்த்தன்மையை நம்ம எடுத்துட்டோம். நுங்கு வந்து எண்ணெயில் வந்து ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. இறக்கி தனியாக வச்சுருங்க. ஒரு அரை நாள் ஆகும் இந்த எண்ணெயில் இந்த இதில் இருக்கிற சூடு கம்ப்ளீட்டாக போகிறதுக்கு. சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ புளிப்புக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கும். புளிப்புக்கு அந்த பொடியோட கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா அப்போ புளியும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இந்த மொத்த பொடியும் வந்து இந்த ஊறுகாய்க்காக நம்ம எண்ணெயில் காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இதில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டுங்க. இல்லை எனக்கு எண்ணெய் வந்து மிதங்கணும், லேசாக மேலே மிதங்கணும். ஊறுகாய் கெடாமல் இருக்கணும்னா நான் போட்ட சேர்மானங்களுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சாவது எண்ணெய் மிதக்கணும். இல்லை எனக்கு அப்படியெல்லாம் வேண்டாம் அப்படின்னா அளவாக ஏற்றி வச்சு அன்றைக்கே சாப்பிட்டு முடிச்சிருங்க, அவ்வளோதான் ஊறுகாய். இதை வந்து அளவாக தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம். கொஞ்சமாக கிடைக்கிற அன்னைக்கு செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் எண்ணெய் மிதக்காமல் வச்சிங்க அப்படின்னா ஈரம் படாமல் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வச்சுருக்கோம். முக்கியமாக கெடாமல் இருக்கிறதுக்கு உப்பு, புளி, காரம், தூக்கலாக போடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. புளிக்குழம்பாவும் பண்ணி சாப்பிடலாம். நம்ம வத்த குழம்பு எப்படி பண்ணுறோமோ சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கி செய்கிறோம் இல்லையா, அதே புளிக்குழம்பு மெத்தடில் இந்த கடுநொங்கையும் போட்டு புளிக்குழம்பா வைக்கலாம். அதே மெத்தட் தான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நான் சொல்கிற எல்லா உணவுமே நம்ம அன்றாடம் வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல செஞ்சிட்ருப்போம். அதில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் தான், எங்கே எதை சேர்க்க முடியும் அப்படின்னுட்டு. கடைசியில் பனையில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பனங்கிழங்கு. இது முக்கியமாக தை மாதங்களில் வந்து நிறையா கிடைக்கும். எப்படி வந்து மைதா மாவுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. மைதா வந்து போர்க்காலங்களில் வந்து பசி எடுக்காமல் இருக்கிறதுக்கு வந்து தான் மைதா வந்தது. அதில் இருந்தால் அவங்களுக்கு உணவு செஞ்சு கொடுத்தாங்க. ஒரு 2-3 நாளுக்கு பசி அடக்கிட்டு அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து எனர்ஜியும் கொடுத்துச்சு. அப்படி தான் மைதாவோட ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே போர்க்காலங்களில் உணவு பஞ்சங்களில் நமக்கு பெரிதும் உதவுனது வந்து இந்த பனங்கிழங்கு தான். பனங்கிழங்கை வந்து ஒடியலாக அரைச்சி வச்சு அதை வந்து சாப்பிட்ட விவரங்கள் வந்து சங்க இலக்கியங்களில் நிறைய குறிப்புகள் இருக்குது. இன்றைக்குமே வந்து இலங்கையில் வந்து பனை சார்ந்த உணவுகள் பிரதானமாக அவங்க உணவு பழக்கங்களில் எப்போவுமே உண்டு. எனக்கு தெரிஞ்சு நான் ட்ராவல் பண்ண வரைக்கும் தமிழகத்தில் மட்டும்தான் பனை சார்ந்த உணவுகள் நிறையா இல்லை. ஆனால் நீங்கள் ஒரிசா, வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் போனீங்கன்னா, முக்கியமாக வெஸ்ட் பெங்காலில் வந்து அவங்களோட மரபு திருவிழாக்கள் ஒரு இதில் பனம்பழம் சார்ந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது இட்லி மாதிரி இருக்குங்க, அவிச்சு வைக்கிறாங்க. அது வந்து அவங்க மரபு திருவிழாக்களில் அது ஒரு பிரதான உணவாகவே வச்சு சாப்பிட்றாங்க. இலக்கொழுக்கட்டை மாதிரி அதை இலக்கொழுக்கட்டை மாதிரி செஞ்சும் படையல் இடுறாங்க. இது வந்து நான் ரொம்ப அதிசயமாக பார்த்த விஷயங்கள். வட மாநிலங்களில் போகும்போது பனை சார்ந்த நிறைய விஷயங்கள் அவங்க இன்னும் அவங்க பழக்கத்தில் வச்சுட்ருக்காங்க. இது அவங்க குடும்பங்களில் அவங்க மரபு திருவிழாக்களில் உணவாக சமைச்சு கடவுளுக்கு வந்து படையெல்லாம் போகுது. இது எல்லாமே அதுதாங்க அடிப்படை. நம்ம வந்து எந்த ஒரு விஷயமும் என் அடுக்கலையில் பழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம இது ஈஸியாக கடத்திட்டு போயிடலாம். இன்றைக்கி தன்னை உணவு நான் செஞ்சுருக்கேன், இதை ஈஸியாக நான் செஞ்சு விற்றுட்டு போயிடுவேங்க, எனக்கு வந்து இது வருமானம் தான், பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இதை வந்து சொல்கிறதுக்கான காரணம்
நம்ம வீட்டு அடுப்படிகளில் பழக்கமாக இருக்கணும். பழக்கமாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியும் அப்படிங்கிறது. பனங்கிழங்கு பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த பனங்கிழங்கு வந்து பெரும்பாலும் தை மாதங்களில் கிடைக்கும் நமக்கு. அந்த பொங்கலை ஒட்டி தான் நமக்கு நிறையா வரும். அப்போ இந்த பனங்கிழங்கு வந்து என்ன பண்ணுவோம்னா பொதுவாக அவிச்சு சாப்பிடுவோம். அவிக்கும் போதே பெரும்பாலும் நம்ம சும்மா தண்ணியில் அவிச்சு சாப்பிட்ருவோம், கரெக்டுங்களா? இல்லைன்னா அவிச்ச கிழங்காவே கிடைக்கும், நாங்கள் வாங்கி சாப்பிட்ருவோம். ஆனால் பனங்கிழங்கும் பித்தத்தை தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நீங்கள் பனங்கிழங்கை வந்து அவிக்கும் போது ஒரு இட்லி கொப்பரையில் வந்து நிமித்தி வச்சு கீழே இருக்கிற அந்த தண்டை வந்து வெட்டிடணும். மேலே வந்து லேசாக மெலிசாக இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி வரும். அதையும் வெட்டி எடுத்துகிட்டு நிமித்து வைங்க. நிமித்து அடுக்குங்க. அடுக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் பூண்டும் மஞ்சள் பொடியும் கம்பல்சரியாக போடணும். போட்டு அவிச்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுதான் வந்து சாப்பிட்றதுக்கூடிய முறை. ஒரு சில நேரங்களில் வந்து நல்லா மாவுக்கிழங்கா கிடைக்கும். கடைகளில் நல்லா தடிச்சு கிடைக்கும் பனங்கிழங்கு நிறைய இடத்துல. அதெல்லாம் வந்து யூரியா சேர்த்து நமக்கு கிழங்கு தடியாக கிடைக்கணுன்றதுக்காக பண்ணுறது. பெரும்பாலும் அந்த மாதிரி கிழங்குகள் வந்தால் வாங்காதீங்க. அப்போ நல்ல கிழங்குகள் பனையேறிகளோட தொடர்பில் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல கிழங்குகள் கிடைக்கும். அப்படியான கிழங்குகள் வந்து சூம்பி போய் தான் இருக்கும். அதுதான் உண்மையான கிழங்கு. கடைகளில் நமக்கு பெரும்பாலும் தடிமனாக கிடைக்கிற கிழங்கெல்லாம் யூரியா கலந்த கிழங்கு. அப்போ இந்த மாதிரி கிழங்குகள் நம்ம கிடைக்கும்போது நீங்கள் அந்தந்த ஒடியெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. லேசாக துவர்ப்பு இருக்கும், கசப்பு இருக்கும், முதல்ல சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது ஒரு பழக்கத்துக்கு வரும்போது அந்த சுவை வந்து நமக்கு பிடிச்சி போகும். இதில் என்னென்ன உணவுகள் பண்ணலாம் அப்படின்னா நிறையா பண்ணலாம். அடிப்படையில் ரொம்ப அடிப்படையாக வந்து பண்ணி சாப்பிட்றது வந்து ஒடியல் கஞ்சி. இந்த கஞ்சி தான் வந்து போர்க்காலங்கள்லேயும் நமக்கு வந்து உணவு இல்லாத போதும் பிரதான உணவாக இருந்தது. இந்த ஒடியல் கஞ்சி வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, பனங்கிழங்கு மாவை நல்லா கரைச்சோம்னா லேசாக சிகப்பாக தண்ணி மிதக்கும். அந்த தண்ணியை ஈர்த்துடணும். அந்த தண்ணி வர வரைக்கும் அந்த மாவை அலசினா லாஸ்ட்டில் ஸ்டார்ச் மாதிரி கொஞ்சம் இருக்கும். இதை வந்து நல்லா தண்ணி கரைச்சி கொதிக்க விடுவாங்க. கொதிக்க விடும்போது மாவு சத்து இருக்குன்னா என்ன ஆகுங்க, ஒரு மாதிரி குழன்னு ஆகும். அது கூட தேங்காய் சேர்த்துக்கோங்க, நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க, சுக்கு சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு கஞ்சி ரெடி ஆயிடும். சத்து மாவு கஞ்சி மாதிரி இருக்கும். ஆனால் என்னென்னா சத்து மாவு கஞ்சியில் வந்து இனிப்பு நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பொருட்கள் நம்ம சேர்க்கறதுனால. இந்த ஒடியல் வந்து என்னென்னா துவர்ப்பும் கசப்பும் தூக்கலாக இருக்கும். இனிப்பு வந்து நீங்கள் போடும்போது என்ன ஆகும்னா இனிப்பு வந்து திட்டமாக தெரியும் நமக்கு. பெரும்பாலும் வந்து இனிப்பு திகட்டல் தெரியாது, அந்த துவர்ப்பு கடைசியில் தெரியும். ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து இப்படி ஒடியல் கஞ்சியாக நம்ம வச்சு சாப்பிடலாம். அடுத்து வந்து இதில் நான் வேறு என்னென்னங்கள்லாம் பண்ணலான்னா, சத்து மாவு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, சத்து மாவு கஞ்சிகள் சாப்பிடும்போது அந்த சத்து மாவு கஞ்சிகளில் வந்து அது ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா இது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. நித்தமுமே வந்து சத்து மாவு சாப்பிடும்போது இதையும் நம்ம சேர்த்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறது. சத்து மாவில் எல்லா சேர்மானங்களும் இருக்கும். சுக்குலேருந்து ஆமக்குறாலேருந்து எல்லாமே இருக்கும். அது கூட வந்து இதையும் சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். எளிமையாக சாப்பிட்றது. அதுக்கு மேலே நான் என்னங்க பண்ணுவேன், தோசையில் சேர்த்து சாப்பிடுங்க, அடையில் சேர்த்து சாப்பிடுங்க. காய்கறிகளோடு நம்ம அடை செய்யும்போது இதுவும் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே அடையாக வச்சு சாப்பிடுங்க. புட்டு பிசையும் போது இந்த மாவும் இப்போது ஒரு பங்கு நான் அரிசி சேர்க்குறேன்னா ஒரு 10% 20% இந்த பனங்கிழங்கு மாவும் சேர்த்து கலந்து புட்டாக வச்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து இடியாப்பம் செஞ்சு சாப்பிடலாம். இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், நம்ம வீட்டில் செய்யக்கூடிய டிஃபன் விஷயங்களே சின்ன சின்ன மாற்றங்களாகவும் இது அங்கங்கே எங்கேயோ தெரியாமல் சப்பாத்தி செய்யலாம். இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம செய்யலாம். கொஞ்சமாக சேர்த்து முதல்ல முயற்சி பண்ணி பாருங்கள். நிறைய சேர்த்துட்டோன்னா துவர்ப்பாக இருக்கும், அப்புறம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. முதல்ல வந்து ஒரு பங்குக்கு 0.1% சேர்த்து பாருங்கள், அப்புறம் 2% சேருங்க, 3% சேருங்க, 5% சேருங்க. அப்படி அந்த இதை வந்து அதிகப்படுத்தி முயற்சி பண்ணி பாருங்கள். ஒடியல் பனங்கிழங்கு மாவு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. நம்ம வந்து அதை வந்து உடலில் சேர்த்துக்கணும். அவங்க பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுலேருந்து ரத்தம் சுத்திகரிப்பு பண்ணுறதுலேருந்து எல்லாமே அந்த பனங்கிழங்கு மாவோட நன்மை உண்டு. முயற்சி பண்ணி பாருங்கள். ரொம்ப நன்றி. நான் இந்த உணவோட என்னோடய உரையை முடிச்சுக்கிறேன். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நன்றி. இப்போ வந்து அவங்க வந்து நுங்கு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் தான். இப்போ அவங்க சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உடனே கேட்டுக்கலாம். ஏன்னா டைம் ஆகுது. அடுத்து குளியல் இருக்குது, மதிய உணவு இருக்குது.
அது பேர் வந்து ஒடியா. எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. பனை சார்ந்து பனை நொங்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பனை விதை இப்ப நமக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் செஷன் எடுத்திருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து செய்து காட்டி மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துறது தான் அதோட வெற்றியே இருக்கு. ஏன்னா வந்து கௌரி அம்மா சொல்லக்குள்ள அவங்க லேடிஸ் செகண்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. இப்ப லேடிஸுங்கெல்லாம் செஞ்சாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸே வாங்கிடுவீங்க. அந்த அளவுக்கு சொல்றேன். ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து தெரியாததுனால சொல்றேன். பனையை சார்ந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறதுனால மக்களுக்கு தெரியாது. அதனால அந்த இது பண்ணுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப காலையில வந்திருக்கீங்க. இப்ப இடைப்பட்ட நேரத்துல வந்திருக்கவங்க இருந்தீங்கன்னாக்கா என்ட்ரி பண்ணீங்க. ஆல்ரெடி நீங்க புக் பண்ணிருந்தீங்கன்னாக்கா அவங்கள்ட்ட டேக் இருக்கு, நோட் இருக்கு, பேனா இருக்கு, அதை வாங்கிங்க. புதுசா வந்தீங்கன்னா நீங்க என்ட்ரி பண்ணிட்டு டேக், பேனா, நோட்டு வாங்கிங்க அப்படிங்கறத தெரியப்படுத்திக்கிறோம். அடுத்த செஷன் ரெடியா இருக்கு. இதை முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் மண் குளியல், லேடிஸுக்கு தனியா ஜென்ஸுக்கு தனியா இருக்கு. அவங்கவுங்க குளியல் இதுல வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு லேடிஸுக்கு இந்த சைடு இருக்கு, ஜென்ஸுக்கு வந்து அந்த சைடு இருக்கு. அதுக்குள்ள குளியலை முடிச்சுட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் உணவு இருக்கு, மதிய உணவு இருக்கு. திக்கா முதல் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க, ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டாவது தேங்காய் பாலில் வந்து நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய், சுக்கு இதெல்லாம் சேர்த்து கலந்துக்கோங்க. கலந்துட்டு இது கூட வந்து நீங்கள் வந்து பொடிச்சு வச்ச வேர்க்கடலை, முந்திரி எதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட வந்து இந்த நொங்கை சேர்த்துக்கோங்க. நொங்கை சேர்த்து நல்லா கலந்து விட்டு கடைசியாக அந்த திக்கான இருக்க தேங்காய் பாலை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே சில்லுன்னு சாப்பிடலாம். இல்லை நல்லா திக்காக இருக்கும், இது இப்படி செஞ்சு சாப்பிடலாம். எனக்கு வந்து பால் பாயாசமாக செய்யணும் அப்படின்னா அதுவும் நம்ம செய்யலாம். நுங்கு வந்து நல்லா இலை நுங்கை வந்து நல்லா கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி போட்டு வேக வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் கடுக்குன்னு நொங்கு வேணும். அதாவது கல் நொங்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலசாகவும் இருக்கக்கூடாது. இலசாக இருக்கிறத நீங்கள் வேக வச்சிங்கன்னா கூழ் மாதிரி ஆகிடும், நுங்கு தெரியாது. அப்போ கொஞ்சம் பொறுக்கிற பதத்து, அதை கடிச்சு சாப்பிட்ற பதத்துக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற நொங்கு லேசாக வெட்டி கொஞ்சமாக ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா லேசாக அரை பக்கத்துக்கு வெந்திருக்கும். இப்போ இதோட நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பாலை வந்து கொஞ்சம் நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அதுலேயே வந்து ஏலக்காய், பாலை நல்லா சுண்டை காய்ச்சி ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட ஏலக்காய், நாட்டு சக்கரை கலந்துக்கோங்க. இது கூட இந்த நொங்கையும் சேர்த்து கலந்து கொதிக்க விட வேண்டாம். நீங்கள் கொதிக்க விடும்போது தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கொஞ்சம் பொறுக்கிற சூடில் இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த நுங்கை சேர்ந்து கலந்து பாயசமாகவும் சாப்பிடலாம். இது 2 விதத்தில் வந்து நுங்கு பாயசம் பண்ணுறது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமைக்காமல் செய்கிறது. வேறு எதுவும் டிஷ்ஷு இருக்காது. பசும்பால் வச்சுன்னு ஐஸ்கிரீம் வேணுமா, இல்லை பால் இல்லாத ஐஸ்கிரீம், வீகன் ஐஸ்கிரீமாக வேணுமா? பால் இல்லாத ஐஸ்கிரீம். சரி, பசும்பாலோட ஐஸ்கிரீம் பண்ணணுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பால் வந்து கொழுப்பு சத்து அதிகம் உள்ள பால் தான் நம்ம எடுத்துக்கிறணும். பேக்கெட்டில் நான் பால் வாங்குறேன், நான் ஆரோக்கிய பால் வாங்குறேன்னா தயவுசெய்து வாங்காதீங்க. முடிஞ்சால் எருமை பாலாக எடுத்துக்கோங்க. ரொம்ப எளிமையாக அப்படி தான் சொல்லுவேன். எருமை பாலில் வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும், அதனால் எருமை பால் எடுத்துக்கோங்க. நான் ஆரோக்கிய பால் எடுத்துக்கிறேன்னா அது பால் கிடையாது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த பால் எடுத்துகிட்டு இந்த பாலை வந்து நீங்கள் வந்து நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் காய்ச்சி பொங்குனதுக்கப்புறம் பொங்கு வரும், அதுக்கப்புறம் சிம் பண்ணிவிட்டு நல்லா அது லேசாக கொதிக்க விட்டிங்கன்னா பால் வந்து திக்காக வரும். திக்காக வர வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு இறக்குற தருவாயில் கேழ்வரகு மாவு எவ்வளோங்க சேர்க்கணும் அப்படின்னா 1 லிட்டருக்கு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இதை நீங்கள் கரைச்சி சேர்த்துட்டிங்கன்னா கலந்தும் போது கேழ்வரகு கூழ் காய்ச்சுவோம் இல்லையா, தண்ணியில் கரைச்சி ஊற்றும் போது கொஞ்சம் திக்காகும். அப்போ அந்த மாதிரி திக்காக கலந்து வரும். இறக்கி வச்சுருங்க, ஆற வச்சுருங்க. இப்போ எனக்கு நுங்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நுங்கை வந்து நல்லா அரைச்சி இதை வந்து நாட்டு சர்க்கரை சேர்ந்து நல்லா கலந்து விட்டு ஜாம் மாதிரி ஆக்கிட்டு இதை வந்து பாலோடு கலந்து நல்லா அடிச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டு ஃபுல்லாக அடிங்க. மிக்சியில் அடிச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு மேலே ஒரு ஃபாயில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு ஒரு 2 நாள் 3 நாளுக்கு அடிக்கணும். இதை திருப்பி நீங்கள் பண்ணும்போது 1 லிட்டர் பால் வந்து 3லேருந்து 4 லிட்டர் ஐஸ்கிரீம் வரைக்கும் வரும். டப்பா வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவீங்க அடிக்க. முயற்சி பண்ணி பாருங்கள். என்னென்னா அந்த ஃபேட் வந்து லிக்விடாக இருக்குது இல்லையா, அந்த கொழுப்பு வந்து லிக்விடாக இருக்க கொழுப்பை வந்து நான் அடிக்க சாலிட் ஆகும்போது அந்த ஃப்ளஃபியாக வரும்.
நம்ம நம்ம எப்படி குண்டாகும் போது எப்படி புசு புசுன்னு ஆகும்னா அது மாதிரி அந்த கொழுப்பும் புசு புசுன்னு ஆகும்போது ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக நல்லா வரும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ மிக்சியில் போட்டு நீங்கள் அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து சாஃப்டாகவும், அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வரும். தண்ணி விழுந்தானா கிறிஸ்டல் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஐஸ்கிரீம் வந்து டேஸ்ட்டாக வரும். ரிவர்ஸ் மெத்தடில் தான் அடிக்கணும். பிளெண்டர் இருந்தால் ரொம்ப ஈஸி. எனக்கு எதுவுமே இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா மற்ற வச்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கடைஞ்சி விடுங்க. வேறு எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? பால் சேர்க்காம அப்படின்னு நம்பையில் அதுக்கு வந்து நம்ம வந்து பாதாம் முந்திரி இதெல்லாம் ஊற வச்சு பால் எடுத்துட்டு அந்த பால் கூட இந்த மிக்சர் ஆட் பண்ணி, தேங்காய் பாலில் சேர்த்தா டேஸ்ட் வராது. தேங்காய் பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அந்த அளவு கொழுப்பு சத்து இருக்காது. என்ன பண்ணலாம்னா தேங்காய் பாலோட கம்பல்சரி அந்த நட்ஸையும் சேர்த்து அரைச்சி யூஸ் பண்ணிக்கிறலாம். வேர்க்கடலை வந்து ஒரு மாதிரி வாடடிக்குது, சிக்கு வாடை வருது, அதனால் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. சோயா மில்க் ஆட் பண்ணலாம். சோயா நமக்கு நிறைய கிடைக்குதுன்னா ஆட் பண்ணலாம். நம்ம ஊர் உணவு கிடையாது, அவ்வளோதான், அடிப்படையில் அவ்வளோதான். ரொம்ப சோயா பால் வந்து அது ப்ராசஸ் ரொம்ப பெருசுங்க. ஊற வச்சு அரைச்சி வடிகட்டி காய்ச்சணும். அதை பால் காய்ச்சுற மாதிரி காய்ச்சி எடுக்கணும். அதில் பெரிய ப்ரொசீஜர் அது. ராகி மாவு ஆக்சுவலாக வந்து ஐஸ்கிரீம் செய்யும்போது அது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்ப்பாங்க. கண்டிப்பாக கார்ன்ஃப்ளவர் சேர்ப்பாங்க. அந்த கார்ன்ஃப்ளவருக்கு தவிர்த்து தான் ராகி மாவு சேர்க்குறது. வரகு சோள மாவு சேர்த்துக்கலாம். எது வந்து நான் எனக்கு கெட்டித்தன்மை கொடுக்குதோ அந்த மாவை வந்து நான் சேர்த்துக்கிறேன். மில்லட் ஐஸ்கிரீமில் அது தானே சேர்க்குறோம், அதே மாதிரி தான் இது வந்து. மற்ற பழ சேர்மானங்கள் நிறைய சேர்க்கறதுனால இந்த மாவோட அளவு வந்து நம்ம கம்மி பண்ணிப்போம். அதுக்கு ராகி பொடி தேவையில்லைங்க. அது வந்து அன்குக்டுங்கிற அதாவது நம்ம வந்து அதை வந்து சமைக்காமல் எடுக்கிறோம் இல்லையா. பால் நல்லா திக்காக எடுத்துட்டு அதில் வந்து இந்த சேர்மானங்களை சேர்த்து நம்ம அடிக்கும்போது கையில் தான் அடிக்கிறோம். அது நீங்கள் வந்து பால் சேர்த்து பண்ணுற அளவு க்ரீமியாக இருக்காது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை போதும் இதாங்க பக்குவம். நான் தண்ணி தெளித்து அவளை கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இப்போ பிடிச்சிக்குது, உதுத்துட்டா உதுந்துடும். புட்டு பதம் அதுதான். இப்போ இதில் வந்து நுங்கு, நாட்டு சக்கரை, தேங்காய் எல்லாம் கலந்து நல்லா பொடி கொழுக்கட்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம். எடுத்துட்டேன், தோல் எடுக்காமல் சேர்த்துக்கலாம். தோல் ஏன் எடுத்தேன் அப்படின்னா, நான் கொழுக்கட்டையாக பிடிக்கும் போது அந்த தோல் வந்து தனியாக நிற்கும் போது உருண்டை உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த தோலை வந்து எடுத்துட்டேன். நுங்கு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கு. அந்த இதை வந்து தேங்காய் பூ போடும். இப்போ தேங்காய் பூ வந்து சம பங்கு சேர்த்துக்குவோம், கொஞ்சம் கம்மியாக நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்துறாங்க. இங்கே லாஸ்ட்டில் தேங்காய் போடுறோம். தேங்காயோட எண்ணெய் அம்மா இதை போடுங்க ஊருக்கோம். டைம் வருது. போதுமா? பதநீர் கொஞ்சம் போட்டிருக்கீங்களா? இல்லை பதநீர் ஊற்றலை. பதநீர் அதை போட்டால் இன்னும் கொஞ்சம் பிடிக்கிறப்ப தான் வந்துடும். அதை வந்து பிடிச்சிரும். இல்லை இதில் வந்து என்னென்னா நீங்கள் நுங்கு கலந்து நுங்கு சேர்த்துருக்கோம். நல்லா பிசைஞ்சு விட்டு அந்த அவல் வந்து நல்லா அடிப்படையில் தாங்க அவல் நல்லா ஊறணும், பிடிக்கிற அளவுக்கு வரணும். இப்போ இந்த நுங்கில் இருக்கிற தண்ணி, நாட்டு சர்க்கரை, தேங்காயில் இருக்கிற எண்ணெய் பதம் இதெல்லாம் சேர்ந்து அந்த அவலை வந்து ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து இந்த நாட்டு சர்க்கரை வந்து நல்லா பொடிச்சு நல்லா பொடி பண்ணி சேர்க்கணும். இல்லைன்னா அந்த கட்டிகள் வந்து கரையிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டோம்னாவே போதும். இனிப்பு வந்து எப்போவுமே வந்து திட்டமாக போட்டுக்கோங்க. எனக்கு வந்து இனிப்பு வந்து நாக்கில் தென்படணும் அப்படிங்கிறது கிடையாது. லேசாக அந்த டேஸ்ட்டு மாறினா போதும். அந்த அளவுக்கு நம்ம இனிப்பு சாப்பிட்டா போதுங்க. அந்த அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம். பதநீரில் பொங்கல் எப்படி செய்யணும்னு கேட்டிங்க இல்லையா? பொங்கலுக்கு வந்து பச்சரிசியை வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு அது குழையிற பக்குவத்துக்கு வரும். அரிசி வந்து எப்போவுமே வந்து தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அரிசியை போடுவோம். பச்சரிசி வந்து குழையிற பக்குவத்துக்கு வரும்போது வெல்லம் சேர்ப்போம். மண்டை வெல்லம் சேர்ப்போம் இல்லையா? அதுக்கு பதிலாக இதில் வந்து பதநீரை ஊற்றிப்போம். பதநீரை ஊற்றி நல்லா நீங்கள் கிண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா அடிப்பிடிக்காமல் கிண்டும் போது அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த பதநீர் வந்து அந்த சாதத்தில் சேர்ந்து நல்லா மணமாக பால் பொங்கல் எப்படி கிண்டுறோமோ அதே மாதிரி இருக்கும். பதநீர் பொங்கல் செய்கிற பக்கம் இதுதான். எல்லாத்துக்குமே வந்து நிச்சயமாக சுக்கு சேர்த்துக்கோங்க, இந்து உப்பு சேர்த்துக்கோங்க. வந்து கொழுக்கட்டை நமக்கு சிறப்பாக செய்து காட்டினாங்க. நம்ம இந்த அழைப்பை ஏற்று காலச்சக்கரம் 2 அழைப்பை ஏற்று இன்று நேரடி நிகழ்வில் தன் வேலை பளுவையும் பொறுத்து நமக்காக இந்த நேரடி நிகழ்வில் வந்து கலந்து அற்புதமான பல நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுத்து அதற்குண்டான வழிமுறைகளையும் மற்றும் பல்வேறு இன்னும் பல எப்படி நம்ம உணவு முறைகள் செய்ய முடியும் நொங்கிலிருந்து அப்படிங்கிறதையும் சிறப்பாக நமக்கு விளக்கியிருக்கிறாங்க. இது ஒரு சிறுதுளி தான். நீங்கள் உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் இதை தாண்டி தெரிய வேண்டும் என்றால் அவங்க நம்பர் கொடுப்பாங்க, அவங்களையும் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இல்லை காலச்சக்கரத்தில் வந்தாலும் உங்களுக்கு எல்லா நிகழ்வுகளும் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு சிறப்பாக இந்த நிகழ்வை ஏற்படுத்தி எங்களுக்கு சிறப்பித்து கொடுத்த அகிலா குணாலன் மேடம் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி மேடம். அடுத்தது குளியல் முறைகள் இருக்கு. அதுக்கடுத்தது அலமேல் மங்கையம்மா இருக்காங்க. அம்மா அப்படி திரும்புங்க. அலமேல் மங்கை இவங்க காய்கறி வைத்தியத்தை பற்றி நமக்கு காய்கறி எந்த அளவுக்கு நமக்கு உடலுக்கு நல்லது செய்யுது அப்படிங்கிறத பற்றி அற்புதமாக விளக்கம் அளிப்பாங்க. அடுத்தது ரேகா மேடம் வந்திருக்காங்க. அடுப்பில்லா சமையல் அன்பா சமைக்கலாம் வாங்க அப்படிங்கிறத பற்றி உணவு முறைகள் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பற்றி நமக்கு சிறப்பாக விளக்கம் அளிப்பாங்க. அடுத்து அகிலா மேடம் அகிலா மேடம் இருக்காங்க. இயற்கை மருத்துவத்தை பற்றி அதாவது ஒரு அற்புதமான நிகழ்வு. அவங்க செஷனை மட்டும் மிஸ் பண்ணுறாங்க. அற்புதமான நிகழ்வு. எப்படி நம்ம வந்து ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை முறை இருந்துச்சு, தாத்தா பாட்டி வாழ்த்துக்கு எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு அற்புதமாக விளக்கம் அளிக்க அவங்க காத்துட்டு இருக்காங்க. எனவே இந்த இடைவேளை நேரம் உங்களுக்கு வந்து 1 மணி நேரம் குளியல், மண் குளியல், அடுத்த 1 மணி நேரம் மதிய உணவு, 2 மணி நேரம் நீங்கள் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு அடுத்தது கரெக்டாக வந்துட்டீங்கன்னா இவங்களோட செஷன் காத்துக்கிட்டு இருக்கு. பார்த்து